ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 3/3/2024 அவ்யக்த முரளி. ஒரிஜினல் டேட்டு 21/11/1998. ஸோ ரொம்ப முக்கியமான முரளி. ஆக்சுவலாக 2-3 நாளாகவே இந்த ஆத்ம உணர்வு பயிற்சி அதை முக்கியத்துவம் கொடுத்து தான் முரளி வருது. இன்றைக்கும் அப்படி தான் வருது. சேவையோடு கூடவே உடலில் இருந்துக்கிட்டே உடலற்ற நிலை, அதாவது அசரீரி பயிற்சியின் அனுபவத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருங்க. ஸோ முரளியுடைய சாரமே அதை தான். சேவை எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு நான் உடல் கிடையாது ஆத்மான்ற உணர்வை அதிகரிக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாப்தாதாவுக்கு இன்றைக்கி நாலாபுறத்திலும் இருக்கக்கூடிய குழந்தைங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறார். ஏன்னா என்னுடைய ஒவ்வொரு குழந்தையும் ஒருவேளை கடைசி முயற்சியாளராக இருக்கலாம், பாபா குழந்தையில் கடைசி ரேங்க் எடுக்கிறவங்களாக கூட இருக்கலாம். இருந்தாலும் உலகத்தோடு ஒப்பிடும்பொழுது அந்த கடைசி ரேங்க் எடுக்கக்கூடிய குழந்தையோடைய அதிர்ஷ்டத்துக்கு முன்னாடி மற்றவர்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டமே இல்லைன்றார். அவ்வளோ பாக்கியசாலி குழந்தைகள். ஏன்னா அப்பாவை தெரிஞ்சுக்கிறீங்க, அடையாளம் கண்டுக்கிறீங்க இந்த பாக்கியத்தை வழங்கும் வள்ளலை. அதன் மூலமாகத்தான் நீங்கள் அந்த பாக்கியத்தை வழங்கும் வள்ளலின் நேரடி குழந்தையாக ஆகிறீங்க. பிரதர், நம்ம இன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்தோம்ல பிரதர், புத்த மதமா சமண மதமா பிரதர்? அது புத்த மதம் பிரதர். தானாகவே அந்த துறவி பார்த்திங்கன்னா போய் படுக்கிறாங்க, படுத்த உடனே சரீரம் விட்டுறாங்க, அவங்களுக்கு தேவையான அடக்கம்லாம் செய்கிறாங்க. அந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, உலகியல் விஷயங்களெல்லாம் விட்டுட்டு இதுக்காகவே வராங்க, இறைவனை போய் சரணடையணும் அப்படிங்கிறதுக்காக மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு மொத்தமாகவே துறவி வாழ்க்கையே வாழ்கிறாங்க. அந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, நம்ம என்ன பண்ணிட்டோன்னு பாபா நமக்கு சொர்க்கத்தை கொடுக்குறாரு அப்படின்ட்டு ஒரு விஷயம் தோணுச்சு நமக்கு. ரொம்ப அதாவது அவங்களாம் பார்த்திங்கன்னா அந்த துறவிங்கள் பண்ணுற இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் துறக்கிறாங்க. அதாவது இல்வாழ்க்கையும் சரி, அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா மற்ற விஷயங்களுமே எல்லாமே துறக்கிறாங்க. அதான் நம்மளை கம்பேர் பண்ணும்போது அதை பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம ஒன்றுமே பண்ணுறது இல்லையே, ஆனால் நம்ம தானே சொர்க்கத்துக்கு வரோம், இது எப்படி சாத்தியமாக இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் நினைக்கும் போது என்ன தோணுது அப்படின்னா, ஒரே ஒரு விஷயந்தான் பிரதர். அதாவது நம்ம அப்பாவை தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்க தெரிஞ்சுக்கல. நம்ம அப்பாவை கண்டுபிடிச்சிட்டோம், அவங்க கண்டுபிடிக்கல. இந்த ஒரு விஷயந்தான் நம்ம பார்த்திங்கன்னா சொர்க்கத்தில் என்ட்ரி ஆகிறதுக்கு தகுதி ஆகிடுறோம். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் மிகப்பெரிய இன்னொரு அதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 5000 வருஷத்துக்கு ஒவ்வொரு தடவையும் நம்ம தான் அப்பாவை தெரிஞ்சுக்கிறோம், நம்ம தான் சொர்க்கத்துக்கு போகிறோம். அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தடவையும் அவங்க இறைவன் அடையிறேன்ட்டு கடைசி வரைக்கும் அவங்க துறவி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இப்படியே தான் இருக்காங்களே தவிர, ஒரு 5000 வருஷத்துக்கு ஒரு கல்பத்துலேயுமே பார்த்திங்கன்னா நம்ம தான் அப்பாவை தெரிஞ்சுக்கிறோம், சொர்க்கத்தினுடைய பதவியும் சொர்க்கத்தில் என்டர் ஆகிற தகுதியும் நமக்கு தான் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நமக்கு அளவற்ற சந்தோஷம் வருது பிரதர். அதை பார்க்கும்போது இவங்களாம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நம்ம இருக்கிறதுலே என்னென்ன பாவம்லாம் செய்யக்கூடாது அத்தனை பாவத்தையும் செஞ்சுட்டு ஈஸியான வழியும் பாபாவை கொடுத்து அந்த அப்பாவை தெரிஞ்சுக்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நம்ம சொர்க்கத்தில் என்ட்ரி ஆகிறோம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பிரதர் நமக்கு. ஆக்சுவலாக அதே காரணத்தினால பாபாவும் நம்மளை பார்த்து சந்தோஷப்படுறார். எவ்வளோ பாக்கியசாலி என்னுடைய குழந்தைங்க அப்படின்ட்டு. ஏன்னா ஒட்டுமொத்த கல்பத்திலையும் இந்த பாக்கியம் அடைந்த ஆத்மா யாருமே கிடையாது, யாருக்கும் இது சாத்தியமும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி தீவிரமான சிவபக்தை, காலேஜ் தான் படிக்கிறாங்க. அந்த சின்ன வயசுலேயே நான் சாமியாராக போகிறேன்றாங்க. நம்ம முரளியும் அனுப்புவோம், அதுவும் அப்பப்போ கேட்பாங்க. பார்த்தா இப்போ ஈஷா யோகாவுக்கு விழுந்து ஸ்டேட்டஸ் ப்ரொமோட் பண்ணுறாங்க. நான் அப்போ கேட்டேன், இந்த ஞானத்தை என்றைக்காவது ப்ரொமோட் பண்ணியிருக்கிறீங்களா? கடவுளே சொல்கிறாரு, நீங்கள் மனிதனுடைய ப்ரொமோட் பண்ணுறீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு, இது கடவுள் தான் சொல்கிறாருன்னு நான் முரளி படிக்கலை, இப்போ ஏதோ அது சித்தர்கள் மாதிரி இது ஏதோ ஒன்று மாதிரி படிக்கிறாங்க. ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு போக அவங்க தயாராக இருக்கிறாங்க. இது கடவுள் தான் நடத்துகிறாரு அப்படிங்கிற அந்த பகுத்தறிகிற
சக்தியே முதல்ல வந்து பாபா குழந்தைங்களுக்கு மட்டும்தான் பிரதர் இருக்குது. எவ்வளவு பாவத்தில் விழுந்தாலும் தலைமையில பாவம் இருந்தாலும் அந்த ஆத்மாவில் பதிவாக இருக்குல்ல பிரதர், இவர் தான் நம்மளுடைய அப்பா, இவர் தான் நம்மளுடைய தந்தை, இவர் தான் கடவுள் அப்படின்னு பாபா குழந்தைங்களால் மட்டும்தான் இதை புரிஞ்சிக்கவே முடியுது. வேறு யாராலுமே இதை வந்து புரிஞ்சிக்கவும் முடியல, அறிஞ்சிக்கவும் முடியல. பாபா கூட பாருங்கள் எல்லார்கிட்டையும் பேசலாம், ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, என் குழந்தைங்கக்கிட்ட மட்டும்தான் நான் வருவேன், அவங்கள்ட்ட மட்டும்தான் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறார் அவர். இது கூடவே உங்களை மாதிரி பணக்காரர்கள் செல்வ செழிப்பு மிகுந்தவர்களும் யாருமே கிடையாது. இங்கே யார் வேணாலும் ஒரு பெரிய மில்லியனராக இருக்கலாம், பில்லியனராக இருக்கலாம், ட்ரில்லியனராக இருக்கலாம். ஆனால் உங்களோட ஒப்பிடும் பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் அடையிற அந்த பொக்கிஷங்கள் 5000 வருடத்துக்கு மொத்தமாக அடையிறீங்க பாருங்கள். அதுக்கு முன்னாடி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்றார். இல்லை இன்றைக்கி அம்பானி வந்து 1000 கோடி செலவு பண்ணி அந்த கல்யாணத்தை நடத்துகிறார். அந்த அளவுக்கு அவர் வருமானம் சேர்த்து வச்சுருக்கிறார். ஆனாலும் பாபா என்ன சொல்கிறாருன்னா, அவரை விட அதிகமாக சம்பாதிக்கிறது நீங்கள் தான்றார். எப்போ? சொர்க்கத்தில் இல்லை, இப்போ சொல்கிறார். ஏன்னா ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் பொழுதும் பாபா சொல்கிற மாதிரி பாபா நினைவோடு எடுத்து வைக்க கோடானு கோடி அங்கே வருமானம் ஆகிட்டே இருக்குது. யாராவது அப்படி பண்ணுவாங்களா? யாராலையாவது முடியுமா? நீங்கள் ஒரு அடியில் பாபாவுடைய நினைவில் இருந்தால், 2 அடி எடுத்து வைத்தால், இன்னும் சில அடிகள் பாபா நினைவுனால் எடுத்து வச்சிங்கன்னா எத்தனை கோடானு கோடி ஒரு நாள் ஃபுல்லாக சேமிப்பாகுதுன்னு யோசிச்சு பாருங்கள். அப்போ ஒரு நொடி நினைவுக்கு பல கோடி மடங்கு, ஒரு நொடிக்கு. அப்போ முழு நாளும் நினச்சா, ஸோ அப்போ ஒரு நொடியும் பாபாவுடைய நினைவிலே உங்களால் இருக்க முடிந்தால் முழு நாளை விட்டுருங்க, 1 மணி நேரம் நீங்கள் கண்டினியூஸாக இருந்தால் கூட எவ்வளோ சேமிப்பாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அதான் சொல்கிறார், இந்த மாதிரி பல கோடி மடங்கு முழு நாளும் யாராலையாவது சம்பாதிக்க முடியுமா? ஆனால் அவங்க முழு நாள் உழைக்கிறாங்க. யோசிக்கணும், நம்ம உட்கார்ந்த இடத்துல ஜஸ்ட்டு நினைக்கிறோம், அவ்வளோதான், அதிலே சேமிப்பாகுது. அதனால தான் பாபா சொல்கிறாரு, உலகத்திலே மிகப்பெரிய பாக்கியசாலியை நீங்கள் பார்க்கணும், உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரனை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய குழந்தைங்களை பாருங்கன்றார். எப்படி பாருங்கள் இல்லையா, எவ்வளோ சூப்பரானது. சூக்ஷ்மமாக அவ்வளோ சேமிப்பாகுது நமக்கு. அதிர்ஷ்டம், அதாவது இந்த பணத்தையெல்லாம் நாம் தான் செலவு பண்ணுவோம், மற்றவர்கள் கிடையாது. இப்போ இங்கே இருக்கக்கூடிய கோடீஸ்வரர் சம்பாதிக்கிறதுலாம் அவர் செலவு பண்ண மாட்டார். அவருடைய பேர குழந்தைங்க அல்லது எப்படியோ யார் சம்பாதிப்பாங்களோ தெரியாது இல்லை. இப்போ டாட்டாவுக்கு வந்து வாரிசே கிடையாது, பெரிய பணக்காரர் அவர். இப்போ அதை அவர் யார் சம்பாதிக்க யார் அதை அனுபவிக்க போகிறார்? அவருக்கும் ரொம்ப வயசாயிடுச்சு. இப்போ அவர் சேர்த்து வச்சது ஒன்றும் அவர் கூட வரப்போகிறதில்ல, ஆனால் நமக்கு வரப்போகுது. அதனால தான் பாபா சொல்கிறார், உலகத்திலே நம்பர் 1 பணக்காரனும் நீங்கள் தான், நம்பர் 1 பாக்கியசாலியும் நீங்கள் தான், அதிர்ஷ்டசாலியும் நீங்கள் தான்றார். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா பிரதர், பாபா நினைவு வரலன்னு சொல்கிறாங்கல்ல, அதாவது நம்ம கஷ்டப்பட்டு ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஒரு 200 ருபீஸ் சம்பாதிக்கிறதுக்கு நாள் ஃபுல்லாக உழைக்க வேண்டியதாக இருக்குது. உடலை கொடுத்து மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு அதில் வேற வந்து மற்றவனுடைய உழைப்பையும் அழித்து நம்ம சம்பாதிக்கிறதே அப்படி தானே பிரதர் இருக்குது. மற்றவங்க மனசை கஷ்டப்படுத்தினா தான் இங்கே சம்பாத்தியம், அப்படி தான் இருக்குது. யாராக இருந்தாலுமே சரி, ஒருத்தனுடைய உழைப்பை வந்து நம்ம கீழே அவனை மிதித்தாதான் நம்மளே மேலே வர முடியுது. அப்படி தான் இங்கே இருக்கிற உழைப்பு இருக்குது, அதனுடைய பலனும் இருக்குது. ஆனால் ஒரு சின்ன நினைவின் மூலமாக நம்ம வந்து 21 பிறவிக்கு இல்லாமல் மற்ற 63 பிறவிக்குமே சம்பாதிச்சு வச்சிடுறோம். அதுலேருந்து பார்த்திங்கன்னா தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு கழிய ஆரம்பிக்குது. நமக்கு மற்றவர்களுக்கு வேறு உதவி செய்கிறோம், மற்றவர்களுக்கு வேறு நம்ம உதவி செய்கிறோம். அப்போ ரொம்ப ஈஸியான வேலையை தான் அவர் கொடுக்குறார். ஒன்று பாவம் கழியுது, இன்னொன்று நமக்கு வந்து ஜென்மமாக நம்ம இப்பயே சேர்த்து வச்சுக்கிறோம். சிம்பிளான ஒரு நினைவு தான்.
அதை நம்ம நினச்சி பார்த்தோம் அப்படின்னாலே தானாகவே நம்மளுக்கு நினைவு வந்துடும். நமக்கு இதில் கஷ்டப்பட்டு பாபாவை நினைக்கணும். அதான் பாபா சொல்வார்ல, பாபாவோடைய அதை பாபா கொடுக்குற அந்த பிராப்திகளை நீங்கள் நினச்சி பார்த்தாலே பாபா நினைவு வந்துடும் நமக்கு தானாகவே. பாபா நமக்கு என்ன கொடுக்குறாரு அப்படிங்கிறத நினச்சி பார்த்தாலே பாபா மேலே அவ்வளோ அன்பு வந்துடும் நமக்கு. இவ்வளோ சுலபமாக யாராலையுமே கற்றுக் கொடுக்கவே முடியாது. இவ்வளோ சுலபமாக யாராலுமே சம்பாதிக்க கற்றுக் கொடுக்க முடியாது. அவ்வளோ ஈஸியான வழியாக தான் பாபா நமக்கு உக்காந்த இடத்துலேருந்தே. அப்போது ஒரு விஷயம் யோசித்து பார்த்தீங்கன்னா, உடல் சொல்லுவாங்கள்ல பிரதர், அதாவது எப்படின்னா உடம்பு இருக்கிற வரைக்கும் தான் உழைக்க முடியும். அதுக்குள்ளே உழைச்சிட்டு நீ சம்பாதிச்சிட்டு உக்காந்துக்கோ, கடைசி காலத்துலலாம் சம்பாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ பாபா அதாவது படுக்கையில் இருக்கிறவங்களுக்கு கூட அதுவும் படுக்கையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸிங்கிறாரு. எப்போ பார்த்தாலும் நினச்சிக்கிட்டே இருக்கலாம், நீங்கள் பிரச்சனையே இல்லை அப்படிங்கிறாரு. ஸ்ரீரங்கம் போன்ற இடங்களில் பள்ளிக்கொண்ட பெருமாள் படுத்துக்கிட்டே இருக்கிறார்ல, அது உண்மையிலே படுத்துக்கிட்டே சம்பாதிக்கிறார் இல்லையா? வயதானவர்கள் அதான் சொல்கிறார், சாக்கு போக்கே சொல்ல முடியாதுன்னு பின்னாடி சொல்லுவார் முரளியில். குழந்தைகளாகிய நீங்கள் பாபா நமக்கு ஸ்தூல செல்வத்தை மட்டும் கொடுக்கறது கிடையாது. ஆனால் அந்த பணக்கார மனிதர்கள்கிட்ட ஸ்தூல செல்வம் மட்டும்தான் இருக்குது, அதில் மட்டும்தான் அவங்க பணக்காரங்க. ஆனால் நம்ம தான் எல்லா பொக்கிஷங்கள்லையும் நிரம்பி வழிகிறோம். அன்பு, அமைதி, ஆனந்தம், தூய்மை, ஸ்தூல செல்வம், ஆரோக்கியம் எல்லாத்துலேயும் நிரம்பி வழிகிறோம். உங்களுடைய பொக்கிஷங்களுடைய லிஸ்ட்டு தெரியுமா? ஸ்தூல செல்வம்லாம் ஒரு விஷயமே கிடையாதுன்றார். அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால தான் அந்த காலத்தில் பணக்காரன் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் மண்ணுக்குள்ளே புதைச்சி வைக்கிறாங்க, அல்லது கோயிலுக்குள்ளே நிலவரைன்ட்டு அடியில் ஒரு சுரங்கத்தை வச்சு அங்கே புதைச்சி வைக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு இந்த ஞானத்தின் பொக்கிஷம் இருக்குது, சக்திகளின் பொக்கிஷம், குணங்களின் பொக்கிஷம், சந்தோஷத்தின் பொக்கிஷம், ஆசீர்வாதங்களின் பொக்கிஷம் எல்லாம் இருக்குது. ஸோ குறிப்பாக இந்த ஆசீர்வாதங்களின் பொக்கிஷம் ரொம்ப முக்கியமானது. அது அதிகமாகவே பாபா சொல்லுவார். அது நம்ம எப்படி அடையிறோம்? அனைவருக்கும் சுகம் சாந்தியின் வழியை காட்டுறதன் மூலமாக ஆசீர்வாதத்தின் பொக்கிஷத்தை அடையிறோம் இல்லை? இந்த ஞானத்தை நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கறதுனால சுகம் சாந்தியின் பொக்கிஷத்தை அடையிறோம் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ அது பல யுக்திகளாக நீங்கள் சொல்லணும். அதுக்கு நிறைய தடை வரும், பலவிதமாக தடை வரும். ஆக்சுவலாக எனக்கே இப்போ ஜென்ரல் வீடியோவில் கள்ளத்தொடர்பு பற்றியெல்லாம் வீடியோ போடும்போது எதுக்கு இதெல்லாம் போட்டுன்னு இருக்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஆனால் நிறைய பேர் சமீபமாக கால் பண்ணவங்க எல்லாமே அந்த வீடியோ பார்த்து தான் பாபா குழந்தையாகவே ஆகியிருக்கிறாங்க. ஏன்னா வீட்டுக்கு வீடு இது பிரச்சனையாக இருக்குது இல்லையா? அப்போ இவங்க பாபா குழந்தைங்க அந்த சேவையை தடுக்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அது சேவை தான், அதனால தான் நான் பாபா குழந்தை ஆனேன் அப்படிங்கிறது அதிலிருந்து வெளிப்பட்டு வர்றவங்க சொல்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்குது. அதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எதை எப்படி பண்ணால் பாபாவுடைய ஞானம் டச் ஆகணும்னு உங்களுக்கு தோணுதா, கண்ணை மூடிட்டு பண்ணுங்க. பாபா இன்னைக்கு முறையில் கூட சொல்லுவார், சேவையை நான் ஒருபொழுதும் தடுக்க மாட்டேன்ற. இன்னொரு முறையில் சொல்லுவார், சேவைக்கு நீ என்கிட்டே பர்மிஷன் வாங்க தேவையில்லைன்னுவார். ஸோ இதை புரிஞ்சிக்காத காரணத்தினால தான் நிறைய பேர் சேவை செய்யாமல் இருக்கிறாங்க. சேவை செய்யுங்கன்னு சொல்கிறாரு பிரதர். கரெக்டு. பாபா விபச்சார விடுதியில் போய் சேவை செய்ய சொல்கிறார், சினிமா தேட்டரில் போய் சேவை செய்ய சொல்கிறார். நிறைய சேவை இருக்குது. ஸோ சேவை பண்ணணுன்ற உணர்வில் தானே நீங்கள் போகிறீங்க. அது உங்களுக்கு தெரியும்ல, மற்றவர்களுக்கு தெரியாது. ஏன்னா எல்லாருடைய நடிப்பும் வேறு வேறு. சேவை செய்கிறதே ஸ்ரீமத் இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும். ஏன்னா ராஜாவுடைய குணம் மறைஞ்சிருக்காது, வேலைக்காரனுடைய குணமும் மறைஞ்சிருக்காது. ஸோ யார் யார் என்னென்ன பதவி அடைகிறாங்களோ அந்தந்த சமஸ்காரத்தை வெளிப்படுத்தியே தீருவாங்க. ஈஸ்வரனின் நேரடி குழந்தைகளாகிய உங்களை தவிர யாருக்கும் அழிவற்ற பொக்கிஷங்கள் கிடைக்கிறது கிடையாது. மற்றவங்களதெல்லாம் அழியக்கூடிய பொக்கிஷங்கள் இல்லையா? பெரிய பணக்காரர் கூட டேக்ஸ் கட்டலன்ட்டு விட்டுட்டு போயிட்டார். அவருடைய சொத்து பத்தெல்லாம் இங்கேயே விட்டுட்டு அவர் போயிட்டார் வெளிநாட்டுக்கு, இறந்து போயிடுறாங்க. ஸோ அப்போ என்னாச்சு, அவர் இறந்தவொடனே அவருடைய பொக்கிஷம் அவரை பொறுத்த வரைக்கும் அழிஞ்ச மாதிரி தான். ஆனால் நம்ம மறுஜன்மம் எடுத்து 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 மீண்டும் மீண்டும் நீங்கள் பிறக்க பிறக்க உங்களை சுற்றி அந்த செல்வம் வந்துடும். எப்படி நமக்கு அழகிய உடல் வருதோ
உறவுகள் வருதோ அதேமாதிரி நீங்கள் பிறந்த உடனே அந்த இடத்துல செல்வம் வந்துடும். அது வரைக்கும் இல்லாட்டினா கூட. பாப்தாதாவுக்கு இத்தனை பொக்கிஷங்களின் எஜமானர்களாகிய குழந்தைகள் உங்கள் மேலே அவ்வளவு ஆன்மீக பெருமிதம் இருக்குது உங்களை நினச்சின்றார். குழந்தைங்க நிரந்தரமாக நிரம்பி வழிகிறத பார்த்து பாப்தாதா ஒரு பாட்டு பாடுறார், ஆஹா குழந்தைகளே ஆஹான்ட்டு. ஸோ குழந்தைகள் பொக்கிஷத்தில் நிரம்பி வழிகிறத பார்த்து பாப்தாதாவுக்கு ஆஹா குழந்தைகளே ஆஹான்னு பாடுறாரு. அதே ஆன்மீக கர்வம், அதாவது அந்த போதை உங்களுக்குள்ளே இருக்குதா அப்படின்னு கேட்குறேன். அனைத்திலும் நிரம்பி, ஏன்னா பணக்காரங்கன்னா அவங்களுடைய முகத்தில் அந்த ஜொலிப்பு தெரியும். இல்லை, பணக்காரங்க வந்து தனியாக தெரிவாங்க. ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னாலே அவங்க காரில் இறங்குவாங்க, அதெல்லாம் வேறு. அது இல்லாமல் தனியாக தெரியும் அவங்க பணக்காரங்க அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி உண்மையிலே பணக்காரங்க நீங்கள் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்பானி வந்து இப்போ இந்த கல்யாணத்துக்கு விருந்து பார்க்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா சாதாரண ட்ரெஸ் தான் போட்டிருக்காரு. அவரும் சரி, அவர் ஒய்ஃபும் சரி, அவங்க மருமகளும் சரி, எல்லாருமே சாதாரண ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற ஊர் மக்களுக்கு கொடுக்குறாங்க. அதனால் ராயலாலாம் பெருசாலாம் ட்ரெஸ் போடல. பட் இருந்தாலும் அந்த போதை தெரியும். அப்போ உலகத்தில் உண்மையிலே பெரிய பணக்காரர் நீங்கன்னா அந்த போதை இருக்குதா? இருந்துச்சுன்னா கைத்தட்டுங்கன்ற. எல்லோரும் கை தட்டினாங்க. உடனே பாபா சொல்கிறாரு, எதுக்கு 2 கைக்கு கஷ்டத்தை கொடுக்குறீங்க? ஒரு கையால் கை தட்டுங்க. இல்லையா? பாபா குழந்தைங்க இப்படி தான் கை தட்டுவாங்க, இப்படி தட்ட மாட்டாங்க. யாருக்கும் துக்கம் கொடுக்கூடாது. குழந்தைங்க கை தட்டினா வர்ற சத்தத்தில் வர வலி கூட பாபாவுக்கு பிடிக்கல. ஆசீர்வாதம் மாதிரியும் ஆகுது. கரெக்டு. ஒரு கையால் கை தட்டுங்க. தெரியும் தானே? ஏன்னா பிராமணர்கள் செய்கிற ஒன்று தனியாக இருக்கும். பிராமணர்கள் ரொம்ப ரொம்ப அன்பை விரும்புபவர்கள், இல்லையா? சரி, அமைதியை விரும்புபவர்கள். இப்போ கைத்தட்டுனா அமைதி போயிடுது தானே, சத்தம் வருது தானே, இல்லையா? குழந்தைங்க அவ்வளோ சந்தோஷம், குழந்தைங்கள பார்த்தாலே சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. போய் நீங்கள் ஸ்கூலுக்கு பக்கத்தில் வீடு கட்டி பாருங்கள், தெரியும். அந்த கத்துற சவுண்டில் உங்களுக்கு டென்ஷன் ஆகிடும். ஸோ அப்போ வந்து அவ்வளோ அமைதியாக இருக்கணும், இல்லையா? அப்போ குழந்தைங்க சத்தம் கூட டிஸ்டர்ப் பண்ணுது. அப்போ சத்தம் இல்லாமல் இருக்கிறது தான் அமைதி. அதுவும் பிராமணர்கள் அதிர்ந்து கூட பேசக்கூடாது. இல்லை, அம்மா பேசுனாங்கன்னா, ஒருத்தர்கிட்ட பேசுகிறாங்கன்னா 3ஆவதாக ஒருத்தர் அங்கே நின்னார்னா அவர் கேட்கவே கேட்காதான். அப்போ எவ்வளோ பொறுமையாக பேசுவாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். நாங்கள் வந்து ஒரு அரசாங்க ஆஃபீஸ்க்கு போகிறோம். அங்கே நாங்கள் என்ன கேட்டாலும் அவர் பதில் சொல்கிறார். பிரச்சனை என்னென்னா எங்கள் காதில் தான் உழலை. பக்கத்துலேயே தான் இருக்கார். அவர் பாபா குழந்தை பிள்ளை இருக்குது, சுத்தமாரும் கேட்க மாட்டேங்குது. ஆனால் சிரிச்ச முகத்தோடு பேசுகிறார். பார்த்தாலே நாராயணன் மாதிரியே இருக்கிறார். ஸோ நம்ம அப்போ எப்படி இருக்கணும் யோசிச்சு பாருங்கள். அஞ்ஞானிகளே அவ்வளோ அமைதியாக இருக்கிறாங்க. சத்தம் இல்லாமல் அமைதியாக கைத்தட்டுறது நல்லது தானே? உங்கள் எல்லோருக்கும் இந்த போதை இருக்குது. எதிர்காலத்திலும் இந்த போதை தொடரும். இதுக்கு நான் உத்தரவாதம். இப்போத்தி போதையை நீங்கள் உருவாக்கணும், அவ்வளோதான். எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இந்த போதைக்கு உண்டான அத்தனையும் அங்கே உங்களுக்கு கிடைச்சிடும். அதே மாதிரி தான் தூய்மையும். இப்போ நீங்கள் தூய்மையாக இருந்தால் போதும், எதிர்காலத்தில் நீங்கள் தூய்மையாக தான் இருப்பீங்க, நான் உத்தரவாதம். ஏன்னா அங்கே ராவணனே கிடையாது. அதனால்தான் தூய்மை இல்லாத இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் அழிக்கிறன்றார். காலம் எவ்வளோ வேகமாக மாறுது பார்த்துட்டு இருக்கிறோம், இல்லை? உலகழிவு ரொம்ப நெருங்கிடுச்சுன்றதை நம்மளால் உணர முடியுது. அங்கங்கே இயற்கை சீற்றத்தை பார்க்குறோம், மக்கள் போராட்டம் பார்க்குறோம், மத சண்டையை பார்க்குறோம். ஸோ இந்த உலக மாற்றத்தின் வேகத்தை பார்த்துக்கிட்டு பாப்தாதா குழந்தைங்களுடைய முயற்சியின் வேகத்தையும் பார்க்குறார். காலம் எவ்வளோ ஸ்பீடாக போகுது, குழந்தைங்க எவ்வளோ ஸ்பீடாக முயற்சி பண்ணுறாங்க. ஸோ ஜென்ரலாக எப்படி இருக்கும்? காலம் ஸ்பீடாக போயிட்டு இருக்கும், குழந்தைங்க ஸ்லோவாக போயிட்டுருக்குறாங்க. அதுதான் சொல்ல வர்றார். அதனால்
இங்கே ஸ்பீட் அப்படிங்கிறதுடைய அர்த்தம் என்ன? முயற்சியின் ஸ்பீடு ஜீவன் முக்தி நிலையில் இருக்கணும், தேக உணர்வில் சிக்கிக்கக்கூடாது. ஒவ்வொரு குழந்தையையும் தன்னுடைய ஜீவன் முக்தி நிலையில் பார்க்க தான் பாபா நிரந்தரமாக விரும்புகிறார். எந்த பந்தனத்துலையும் சிக்கிட்டு அழுதுட்டு, நான் உன் குழந்தையானேனே பாபா, நீ ஏன் பாபா என்னை காப்பாற்றலை, என்ன இந்த குழந்தை பக்தி மார்க்கம் மாதிரி அழுவுது, இதுலேருந்து விடுவிக்க தான் வரார் இல்லையா? இது எதுவுமே இல்லையே, எதை நினச்சி நீ அழுவுற? எல்லாத்தையும் பாபாட்ட ஒப்படைச்சாச்சு. ஸோ அதுதான் ஜீவன் முக்தி நிலை. நீங்கள் எல்லோருக்கிட்டையும் என்ன சவால் விடுறீங்க? முக்தி ஜீவன் முக்தியை அப்பா கிட்டேருந்து ஆஸ்தி அடைய வாங்கன்னு கூப்பிடுறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் ஆல்ரெடி அடைஞ்சிட்டீங்க, நீங்களும் வந்து அடைஞ்சிக்கோங்கன்னு மற்றவங்களை கூப்பிடுறீங்க. கரெக்டு தானே? முக்தி ஜீவன் முக்தி நீங்கள் அடைஞ்சிட்டீங்க தானே, அல்லது அடையிலையா? எல்லாரும் அடைஞ்சிட்டோம் பாபான்றாங்க. பாபா சொல்கிறாரு, உங்களால் முக்தி ஜீவன் முக்தியின் அனுபவத்தை சத்தியுகத்திலையும் பண்ண முடியாது, பரந்தாமத்திலையும் பண்ண முடியாதுன்றார். புரியுதா உங்களுக்கு? அந்த விடுபட்டு இருக்கிறதுனா என்னன்றத மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய உலகத்தில் தான் உங்களால் அனுபவம் பண்ண முடியும். சொல்லுவாங்க இல்லையா, மரத்துடைய நிழலின் அருமை வெயிலில் இருக்கிறவனுக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அதை பற்றி தெரியுமா? தெரியாது. இப்போ நல்ல சுகமாக இருக்கவங்களுக்கும் லேட்டாக வந்த ஆத்மாக்களுக்கெல்லாம் இதெல்லாம் சொன்னால் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரிய மாட்டேங்குது. தாகமாக இருக்கவங்களுக்கு தண்ணி கொடுத்தா தான், தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்குறவனுக்கு தான் அந்த தண்ணியோட அருமை தெரியும்னு சொல்லுவாங்க. அப்போது இங்கே நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கிறோம்ல பிரதர், இந்த 5 விகாரத்தினால மாட்டிகிட்டு இருக்கும்போது பாபா வந்து இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும்போது அதுலேருந்து விடுபட்ட நிலையை ஃபீல் பண்ணும்போது ஆஹா ஆஹான்னு இருக்கும் பிரதர். ஐயோ எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது அப்போ தான் பிரதர் தெரியும். இப்போ நம்ம அசிரீரி பயிற்சி பண்ணுவோம் பாருங்கள், இங்கே இருந்துட்டு அது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம அப்படியே பரந்தாமத்தில் அப்படியே பாபாவை பார்த்துக்கிட்டே அப்படியே அமைதியாக இருக்கும்போது அந்த ஒரு ஃபீல் இருக்குல்ல பிரதர், அப்படியே பறந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு சுகமாக இருக்கும். பாபா சொல்கிறாங்களே ஸ்வீட்ஸ், என்னமோ சொல்வார் பாபா, ஸ்வீட்டுன்னு சொல்வார், ஸ்வீட் சைலன்ஸ். அந்த ஸ்வீட் சைலன்ஸை வந்து அந்த அனுபவிக்கிறத வந்து இங்கே இருந்துக்கிட்டு அனுபவிக்கும் போது தான் ரொம்ப ஜாலியாக இருக்குது. அதுவுமே அது மட்டும் இல்லை பிரதர், இப்போது ஒருத்தவங்க ஒரு பணக்காரங்க இருக்கிறாங்க அப்படின்னா ஏழையை பார்க்கும்போது தான் அவங்களுக்கு வந்து தெரியும் நான் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கிறேன் அப்படிங்கிற போது அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ என்ன பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, இல்லை சுகவாசிகளாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து கலியுக இறுதியில் தான் இருக்காங்க. எல்லாருமே மாயாவோட ராவணோட ராஜ்யத்தில் தான் இருக்கிறாங்க. யாருக்குமே இந்த விடுபட்ட நிலையை அனுபவம் பண்ண தெரியல. அது துறவியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே சரி பிரதர், நம்ம மட்டும்தான் இந்த விடுபட்ட நிலையை வந்து ஃபீல் பண்ணுறோம். அப்போ வந்து ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா 2 விதமாகவும் நமக்கு அனுபவம் ஆகும் பிரதர். எப்படின்னா, அவங்க மாட்டிகிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு நமக்கு பரிதாபமும் படத்தோணும். இன்னொரு சமயம் வந்து நம்ம வெளியில் வந்துட்டோமே அப்படின்னு ஒரு குஷியும் நமக்கு இருக்கும். 2 விதமாகவும் நமக்கு அனுபவம் ஆகும் பிரதர். அந்த குஷி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுதான் இப்போ பணக்காரங்களில் கொஞ்சம் ரொம்ப நல்லவங்க வந்து நம்ம நல்லா இருக்கிறோமே, அவங்க நல்லா இல்லையே, அவங்களும் இதை அனுபவிக்கணுமேன்னு தான் அவங்க தானம் புண்ணியம் பண்ணுறது. ஸோ அதே மாதிரி தான் நம்மளும் இப்போ நாம் சந்தோஷமாக இருக்கிறோமே, இதை அவங்க அனுபவிக்காமல் புரிஞ்சிக்காமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காக தான் கருணை கொண்டு நாம் இந்த ஞானத்தையே அவங்களுக்கு கொடுக்குறோம். தான் பாபா சொல்கிறார், சொர்க்கத்தில் நீ ஜீவன் முக்தியின் அருமையை உணரமாட்ட, பரந்தாமத்தில் நீ முக்தியின் அருமையும் உணரமாட்ட. இப்போ தான் நீ அதை உணரணும், அனுபவம் பண்ணணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் பிரதர், இப்போ ஒரு பணக்காரன், நீங்கள் சொன்னீங்க பணக்காரன் வந்து
ஒரு ஏழைக்கு கொடுத்தா கூட அவன்கிட்ட இருக்கிற பணம் கரைஞ்சு போயிடுது. இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி காசு கொடுத்து கொடுத்து அவன் கடைசியில் ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருக்காங்க. ஆனால் இங்கே இந்த விடுபட்ட நிலையை அனுபவம் பண்ணிட்டு நீ மற்றவங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறோமோ அவங்க விடுபட்ட நிலையை அனுபவம் பண்ணும்போது நமக்கு அவ்வளோ ஒரு குஷி ஆகும் பிரதர். ஒரு குழந்தையும் பாபா ஆகும்போது நமக்கு எவ்வளோ குஷி கிடைக்குது பிரதர். நான் இதுலேருந்து வெளியில் வந்துட்டேன்னு சொல்லும் பொழுது நமக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடைக்குது. அவங்களுக்கு கொடுக்க கொடுக்க இங்கே நமக்கு அதிகரிக்குது. அப்படி ஒரு பாக்கியத்தை வந்து நமக்கு பாபா வந்து கொடுத்துருக்கிறாரு. ஸோ அதனால் எதை அனுபவிக்கணும்னாலும் இப்போ விட்டால் எப்போவும் கிடையாது. முக்தியும் ஜீவன் முக்தியும் இந்த சங்கமிகத்தில் தான் நீங்கள் அனுபவிக்கணும். இந்த வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டமான சூழ்நிலைகள் வரட்டும், இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைப்பா, அவ்வளோ மோசமான வாயுமண்டலம். அந்த மாதிரி பிக் பாஸ் ஹவுஸ் சொல்லுவாங்க இல்லையா, பயங்கரமான என்னமோ ஒரு வேர்டு சொல்லுவாங்க, டாக்ஸிக் என்விரான்மெண்ட். அந்த மாதிரியான சூழ்நிலையில் நீங்கள் சிக்கியிருந்தாலும், ஒரு பக்கம் புருஷன் பிரச்சனை, ஒரு பக்கம் மாமனார் பிரச்சனை, ஒரு பக்கம் மாமியார் பிரச்சனை, இன்னொரு பக்கம் குழந்தை ஊனமாக பிறந்தது, இவ்வளவும் இருந்தாலும் இதன் அனைத்து பாதிப்பிலிருந்தும் நீங்கள் முற்றிலும் விலகி இருக்கணும். எந்த பாதிப்பும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. அதுதான் முக்தி, ஜீவன் முக்தி வாழ்க்கை. அதை இங்கே தான் உங்களால் பிராப்தம் பண்ண முடியும். சொர்க்கத்தில் யார் உங்களை பிடிச்சி பிடுங்க போகிறா இல்லையா? அங்கே எதுவுமே இருக்காது, பிரச்சனையே இருக்காது. அப்போ இங்கே தான் அது தேவை இல்லையா? சொர்க்கத்தில் முக்தி ஜீவன் முக்தி தேவை கிடையாது உண்மையிலே. ஏன்னா அங்கே எல்லாருமே நல்லவங்களாக இருக்க போகிறாங்க. இங்கே தான் உங்களுக்கு அது தேவை. அதனால் இந்த பிராமண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே அனைத்து பந்தனத்திலிருந்தும் நீங்கள் உங்களை கட் பண்ணிக்கணும், விடுபடணும். ஒரு சின்ன சூக்ஷ்மமான பந்தனம் கூட இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஜீவன் முக்தர்களாக ஆகிட்டீங்களா அல்லது இறுதியில் தான் ஆவீங்களா? இப்போவே ஆவீங்களா அல்லது இறுதியில் ஆவீங்களா? ஜீவன் முக்தர்கள் என்ன, உடலில் இருந்துக்கிட்டே பந்தனமற்ற நிலையில் இருக்கிறது. இப்போ ஆவீங்களா இல்லை கடைசியில் ட்ராமா எல்லாரையும் ஆக்கும்போது ஆயிக்குவீங்களா? யார் வந்து ஸோ பாபா வந்து ஒரு சூப்பரான கேள்வி, இது வரைக்கும் எந்த முறையிலும் கேட்காத மாதிரி ஒரு கேள்வி கேட்குறார். என்ன கேட்குறாருன்னா, இந்த மாதிரி அனைத்தில் இருந்தும் விடுபடுறது கடைசியில் ஆகிறதுக்கு பதிலாக இப்போவே ஆகணும், அல்லது நான் ஆல்ரெடி ஆகிட்டேன் அல்லது இனி ஆகிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கையை தூக்குங்கன்றார். எல்லாரும் கையை தூக்கிட்டாங்க. பாபா சொல்கிறார், ஏன்னா நான் 2 சிச்சுவேஷனும் சொன்னேன் இல்லையா, இப்போ ஆகிறவங்க இறுதியில் ஆகிறவங்கன்ட்டு. ஸோ எல்லோரும் கையை தூக்குறீங்க. எவ்வளவு புத்திசாலி என் குழந்தைங்க. இப்போ நீங்கள் புத்திசாலியாக இருக்கலாம், ஆனால் பாப் தாதா ரொம்ப தெளிவாக இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன், அட்டென்ஷன் ப்ளீஸ், கவனம் கொடுங்க, கவனம் கொடுத்து கேளுங்க. பாபா கண்டிப்பாக ஒவ்வொரு பிராமண குழந்தையையும் பந்தனத்திலிருந்து பந்தனத்திலிருந்து விடுபட வைக்கிறார். விடுபட வச்சே ஆகணும், ஜீவன் முக்தி அடைய வச்சே ஆகணும். ஏதோ ஒரு முறையில் அவர் பண்ணிடுவார் இல்லையா? மயிலே மயிலே இறகு போடுன்னு சொல்லி பார்ப்பார். இறகு போட்டால் ஓகே, போடலைன்னா என்ன ஆகும்? அடித்து போட வைப்பார். அதான் சொல்கிறார், என்னால் இவங்கள மறக்கவே முடியல. அவங்க மூலமாகவே துரோகம் நடக்கும். இவங்கள மறக்கவே முடியல, அவங்க இறந்துடுவாங்க அப்புறம். ஸோ அதான் சொல்கிறார், அந்த நிலை வர்றதுக்கு முன்னாடியே நீ ஆகிறியா இல்லையா அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு குழந்தைங்க புத்திசாலிகள் தானே. நீங்கள் தான் அப்படி ஆகணும். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் நீங்கள் அப்படி ஆகி தான் தீரணும், உங்களுக்கு சாய்ஸ் கிடையாதுன்ட்டார். இப்போ என்ன பண்ணுவீங்க? நாங்கள் இப்போ ஆயிடுவோம் பாபான்றாங்க. அப்படியா? எல்லாருடைய வாயிலும் குலோப்ஜாம் வைங்க, இது உண்மையாகட்டும்.
சொல்லுவாங்களே அவங்க வாயில் சர்க்கரை போடணும், நீ சொன்னது பலிக்கட்டும்ன்ட்டு, அந்த மாதிரி சொல்கிறார். எல்லாருடைய வாயிலும் குலோப்ஜாம் வந்துடுச்சா? ஆனால் இந்த குலோப்ஜாம் இப்போ அனைத்து பந்தனத்திலிருந்தும் விடுபடுவதற்கான குலோப்ஜாம்னு ஞாபகம் வைங்க. சும்மா கண்ணை மூடிட்டு சாப்பிடாதீங்க, ஸ்வீட்டு கிடச்சிச்சின்னு சாப்பிடாதீங்க. இது எதுக்காக நான் கொடுத்துருக்குறேன் இல்லையா? பாபாவுடைய முறையே என்ன, ஆகிறதுக்கு முன்னாடி வெற்றி விழா கொண்டாடிடுவார். இது ராமாயணத்தில் அழகாக இருக்கும். சுக்ரீவனை பார்த்த உடனே, அந்த கதையை கேட்ட உடனே முடிசூட்டு விழா. அவங்க அண்ணன் வாலி அபகரிச்சிடுவான் சுக்ரீவனுடைய மனைவி, ராஜ்யம் எல்லாத்தையும். அதுக்குள்ளே அந்த இடத்துக்கு நீ தான் ராஜான்னு முடிசூட்டி விட்டுருவார் ராமர், சண்டை போடுறதுக்கு முன்னாடியே. அதேமாதிரி விபீஷணனுக்கும் முடிசூட்டுவார், ராவணனை வெல்வதற்கு முன்பே ராவணனுடைய ராஜ்யம் உனக்கு தான்ட்டு. அந்த மாதிரி தான் பாபா முன்கூட்டியே உங்களுக்கு குலோப்ஜாம் கொடுக்குறார். ஸோ இது எதுக்காக? பந்தனத்திலேருந்து விடுபடுவதற்காக. அதை தெரிஞ்சு சாப்பிடுங்க. நீங்கள் செய்கிற ஒரு விஷயமும் அந்த லட்சியம் இருக்கணுன்ற. இப்போ இது ஒரு சூப்பர் வழி தெரியுமா? உண்மையிலே கிராமங்கள்லாம் பேய் வரக்கூடாதுன்னு தாயத்து கட்டுவாங்க. அதேமாரி சிலர் ஒரு வைராக்கியத்திற்காக இப்போ இந்த கையில் ஒரு கயிறு கட்டுவாங்க, எனக்கு டக்குன்னு அது பேர் நோன்பு கயிறு. அப்போ அது விரோதம், நான் கட்டிட்டேன்னா விரோதம் இருப்பேன்னு அர்த்தம். இன்னும் கேட்டால் அருணா கயிறு கட்டுறதுலேருந்து எல்லாத்துக்குமே அதுதான் அர்த்தம், தூய்மையாக இருப்பேன்ட்டு. அப்போ நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமுமே ஏன் இப்படி பண்ணக்கூடாது? நான் இப்போ இதை சாப்பிட்றது எதுக்கு தெரியுமா? வெற்றி, ராவணனை வென்றுவிட்டதால் அடையிற ட்ரீட், எனக்கு நானே வச்சுக்கிற ட்ரீட்டு தான் இந்த சாப்பாடு. அப்படி சொல்லி சாப்பிடுங்க. ஒரு விஷயமும் பண்ணலாம்ல, சூப்பரான மெத்தட் இல்லை இது. ஸோ பாபா இந்த குலோப்ஜாம் சொல்லும்போது டக்குன்னு தோணிச்சு, இது நல்லா இருக்குது. அப்போ ஒவ்வொரு நேரமும் நான் எதை நோக்கி போயிட்டு இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் இல்லை? இது பார்த்திங்கன்னா இஸ்ரேல் பாலஸ்தீன் யுத்தத்தில் நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த இஸ்ரேல் படையினர் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பாங்க, எந்த நேரமும் பாட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பாங்க. அங்கே யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது, ஆனால் அங்கே ஆண்களும் சரி பெண்களும் சரி அவங்க நிறைய சேனலில் பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பாங்க. ஆச்சரியமாக இருக்கும். உயிர் எந்த நேரம் வேணாலும் போகும். ஒருவேளை அவங்க மதத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கா என்னன்னு தெரியல. டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பாங்க, சண்டை நடந்துகிட்டு இருக்கும், அந்த நேரமே பாடிக்கிட்டு இருப்பாங்க. உண்மையிலே ஆடிக்கிட்டே ஜெயிக்க வேண்டியது நாம், அவங்க ஸ்தூலமாக அதை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த ஹாலுடைய அழகே ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது குழந்தைங்கள சொல்கிறார். ஏன்னா பாபா வீட்டுக்கு அழகே என்னது? குழந்தைங்க தான். பாபா மேலே ஸ்டேஜில் இருந்து பார்த்தா எப்படி இருக்குதான், எல்லாம் வெள்ளை ட்ரெஸ் தானே போட்டிருப்பாங்க, அப்படியே மாலை மாதிரி இருக்குதான். நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மாலையை பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகுது. யார் சிம்மாசனத்தில் உட்கார போகிறாங்களோ அவங்களுடைய மாலையும் தயாராக இருக்குது. இப்போ நீங்கள் சேரில் மதுபனில் உட்காந்துருப்பீங்க, ஏன்னா அங்கே அந்த வயசானவங்க அவங்களுக்கெல்லாம் சேரை கொடுத்துருவாங்க, மற்றவங்களும் பெரும்பான்மையானவர்கள் கீழே தான் உட்காருவாங்க. ஸோ இங்கே நீங்கள் சேர் எடுத்ததுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஆனால் அதே மாதிரி பாபா கடைசி நேரத்துக்கான விசில் அடிப்பார் பாருங்க. அப்போ நீங்கள் சேர் எடுக்கிறதுக்கான விசில் என்ன சேரு? ஜீவன் முக்தின்ற சேர் எடுக்கிறதுக்கான விசில். எல்லாத்துலேருந்து விடுபட்டிங்களா? விசில் அடித்தோன்னே வேறு எந்த ஞாபகமும் வரக்கூடாது, அப்படியே அந்த போதையிலேயே போகணும் ஆத்மா. அப்போ அந்த சேரில் உட்காருவீங்களா? அல்லது இப்போ சேரில் உட்காந்தாலே போதும்னு உட்காந்துட்ருக்கிறீங்களா? எப்படி கேட்குறாரு நீங்கள்? ஸோ அப்போ பாபா என்ன, பாபா சேரில் உட்காந்துட்ருக்கிறவங்கள பார்த்து பேசுகிறாருன்னு தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. தரையில் உட்காந்துட்ருக்கிறவங்கெல்லாம் அப்போ சேரு அடைய மாட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. உண்மையிலே நீங்கள் தான் ஃபஸ்ட்டு அடைவீங்க. எப்படி பாபா சொல்கிறாரு இல்லையா? கால் கடுக்க கீழே உட்காந்துட்ருப்பாங்க இல்லையா, அவங்கள குஷிப்படுத்துகிறார்.
ஏன்னா தரையில் உட்கார்றது எதோடைய அடையாளம்? தபஸ்யாவின் அடையாளம். ஏன்னா 2 மணிக்கெல்லாம் போய் உட்காந்துருவாங்க பாபா வர்றதுக்காக. அதுக்கப்புறம் இடம் கிடைக்காது. ஸோ அப்போ 2 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்குது. சரி 2 மணி நேரம் இல்லை, 2 மணிலேருந்து நைட்டு பாபா மீட்டு 9-10 மணி வரைக்கும் முடியும். அது வரைக்கும் ஒரே இடத்துல உட்காந்துட்ருக்கு சாதாரண விஷயமா? அது தபஸ்யாவின் அடையாளம். ஜென்ரலாகவே தபஸ்யா வெளி உலகத்தில் தரையில் உட்காந்து தான் பண்ணுவாங்க. இல்லை, நம்ம மட்டும்தான் சேரில் உட்காந்து பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, அது நல்ல ஆரோக்கியத்தின் அடையாளமும் கூட. இப்போ உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்குது, அதனால தான் நீங்கள் கரெக்டு தானே. ஆரோக்கியமாக இல்லாதவங்களுக்கு தான் சேர் கொடுப்பாங்க. அப்போ உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்குது. அதே நேரத்தில் தபஸ்யாவினால் அளவற்ற செல்வத்தின் பொக்கிஷமும் அடையிறீங்க. எப்போ செல்வமும் ஆரோக்கியமும் இருக்குதோ அப்போ கண்டிப்பாக அங்கே சந்தோஷம் இருக்கும். அது நல்லது தானே. குழந்தைங்க 3 விதமான நிலைகளில் இருக்கிறத பாபா பார்க்குறாங்க. முதல் குரூப்பு முயற்சியாளர்கள். சிலர் முயற்சியாளர்களாக இருப்பாங்க, சிலர் தீவிர முயற்சியாளர்களாக இருப்பாங்க. 2வது குரூப்பு தங்களுடைய முயற்சியின் பலனாக ஜீவன் முக்தி நிலையை அனுபவம் செய்பவர்கள். கடைசி அந்த சம்பூர்ண நிலை இருக்குது இல்லையா, அது உடலில் இருந்துக்கிட்டே உடலற்ற நிலை, விதேகி நிலை சொல்கிறாங்களே, உடல்ன்ற உணர்வே இல்லாத நிலை. ஸோ அதுதான் கடைசி ஸ்டேஜ் இல்லை. இப்போ உடம்பில் இருந்துக்கிட்டே உடம்பில் இருக்கிறன்ற உணர்விலே லேசாக இருக்கிறது. கடைசியில் உடல்ன்ற உணர்வே இருக்காதான், வெறும் ஆத்மான்ற உணர்வு இருக்கும். அப்போ தான் விதேகி நிலைன்றாங்க இல்லையா. ஒலியாகவே இருக்கிறேன், மேலே போகிறேன், உடம்பை எடுக்க போகிறேன். யாரை பார்த்தாலும் ஒலி மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும், இங்கே இருக்கிறதே தெரியாது. பாபா காட்சி வேறு காட்டுவார். ஸோ இந்த 3 நிலை இருக்குது. ஸோ இந்த 3 நிலையை பாப்தாதா பார்க்குறார். பெரும்பான்மையானவர்கள் எந்த நிலையில் இருப்பாங்க? எந்த நிலையில் இருப்பாங்க? கரெக்ட், முயற்சி செய்பவர்கள் நிலையில் தான் இருக்கிறாங்க. நீங்கள் சென்டரில் ஒரு கருவியாக இருக்கிறீங்க, நிமித்த ஆத்மாவாக இருக்கிறீங்க, நல்ல சொற்பொழிவாளராக இருக்கிறீங்க, அல்லது ஏதாவது விசேஷமான சேவைக்கு கருவியாக இருக்கிறீங்க நாடகத்தின்படி அப்படின்னா, இதெல்லாம் ஜீவன் முக்தியின் பலன் கிடையாது. ஜீவன் முக்தியாக இருக்கிறதுக்கான பரிசு அது கிடையாது. அது உங்களுடைய முயற்சிக்கான பரிசு கிடையாது. அது ஜஸ்ட்டு இன்னும் வேகமாக போகிறதுக்காக உங்களுக்கு கிடைச்சிருக்கிற லிஃப்ட்டு. சென்டரில் இன்சார்ஜாக இருக்கிறீங்க, உங்களை பிஸியாக வச்சுக்கிறீங்கன்னும் பொழுது உங்களுக்கு நிறைய பேர்கிட்ட ஆசீர்வாதம் அடையிறதுக்கு அது ஒரு வழி. அது பலன் கிடையாது. லிஃப்டில் ஏறி வேகமாக போகிறீங்க, அவ்வளோதான். அது பலன் கிடையாது. உண்மையான பலன் ஜீவன் முக்தி வாழ்க்கை, அனைத்து பந்தனத்திலிருந்தும் விடுபட்டது தான் உண்மையான பலன். முயற்சியின் பலன் அனைத்துலேருந்தும் விடுபடுறது தானே தவிர, நான் சென்டருக்கு இன்சார்ஜ் ஆகிட்டேன், எனக்கு ஒரு பதவி கிடச்சிருக்குது கிடையாது. இந்த சேவை எனக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது, இதெல்லாம் பலன் கிடையாது. இதன் மூலமாக நீங்கள் ஆசீர்வாதம் அள்ளிக்கிட்டு நிறைய பேர் நல்லா வேகமாக போகலாம், அவ்வளவுதான். ஆனால் ஜீவன் முக்தி நிலை, எந்த பந்தனமும் இல்லாத நிலை தான் உண்மையான பலன். அதாவது பிரதர், பாபா இப்போ சொல்கிறது பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம சேவை செய்கிறோம். அந்த சேவை பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம பாபாவை நினச்சி நிறைய சக்திகள் நம்ம எடுக்கிறோம் பிரதர். அப்படி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா லீக்கேஜின்னு ஒரு விஷயம் இருக்குது. அது எப்படி ஆகும்னு பார்த்திங்கன்னா, இந்த உடல் உணர்வில் வரும்போது, அதாவது சேவை இல்லாமல்
மற்ற விஷயங்கள் ஞான சிந்தனை சேவை பாபா நினைவு இல்லாமல் மற்ற விஷயங்கள் நம்ம போகும்போது தானாகவே நம்ம எந்த அளவுக்கு பாபாவை நினைத்து அந்த சக்திகளை ஏற்றி வச்சுருக்கோமோ எல்லாமே பார்த்திங்கன்னா மற்ற விஷயங்கள் மூலமாக லீக்கேஜ் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும், நம்ம சேமித்தது கரைஞ்சி போகும், இப்படியே தான் ஆகிட்டே இருக்குமே தவிர சேமிப்புகளுடைய கணக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒவ்வொரு நாளும் சேவை பற்ற சிந்தனை ஞானத்தினுடைய சிந்தனையிலே இருக்கிறவங்க அந்த லீக்கேஜ் ஆகிறது கம்மியாகுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிஃப்ட் ஆகிடுது பிரதர் அந்த இடத்துல நமக்கு. அதாவது மேல் நோக்கி போகிறது, அதாவது பார்த்திங்கன்னா சக்திகளுடைய சேமிப்பினுடைய கணக்கு அதிகரிச்சுட்டே வர்றதுக்கு இந்த சேவையும் ஞான சிந்தனையும் நமக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. அதனுடைய பலன் அப்போ சேமிப்புங்களுடைய கணக்கு அதிகமாகும்போது பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஜீவன் முக்தி நிலையை அருகில் கொண்டு வரத்துக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற இந்த 5 விகாரமும் பார்த்தீங்க அப்படின்னா துவாபர யுகத்திலேருந்து தான் ஸ்டார்ட் ஆனிச்சுங்க பிரதர். கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்மாவோட சக்தி கம்மியானது தான் காரணம். ஃபஸ்ட்டு நம்ம சத்தியுகத்துலேயும் திரேதாயுகத்துலேயும் ஜீவன் முக்த நிலையில் தான் இருந்திருக்கிறோம். அப்போ ஆத்மா ஃபுல் சக்தியோடு இருந்திருக்கு. அப்போ துவாபரகத்துலேருந்து வரும்போது தானாகவே என்ன ஆகுது அப்படின்னா அந்த சக்திகள் வந்து கம்மியாகும்போது தானாகவே அந்த ஆத்ம உணர்வுலேருந்து வெளியில் வந்து எல்லாத்துக்கும் உடம்புன்னு நம்ம எல்லாமே உடம்புன்னு பார்க்க ஆரம்பித்ததுனால என்ன ஆகிடுதுன்னா எல்லாத்துக்குமே அடிமை ஆகிட்டோம் நம்ம. அப்போ திருப்பி இப்போ என்ன பண்ணுறாரு பாபாவோட நினைவு இந்த ஞான சிந்தனை சேவை அதன் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சக்திகளுடைய கணக்கை வந்து சேமிப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். எந்தளவுக்கு நம்ம சேமிப்பு அதிகமாக செய்கிறோமோ அந்தளவுக்கு வந்து நம்ம பந்தனத்திலேருந்து விடுபடுறதை நம்ம கண்களாலே நம்மளால் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு நம்ம காலைல அமிர்த வேலையில் ஏந்திரிக்கிறோம், 1 மணி நேரம் ஒரு மணி நேரம் நம்ம அமிர்த வேலையில் கரெக்டாக பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நாள் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி நிறைய எவ்வளோ மாயா வந்தாலும் அதை சாட்சியாக பார்க்கக்கூடிய சக்தி கூட நமக்கு வரும்ன்றது. சில பேர் சொல்லுவாங்க என்னால் சாட்சியாக பார்க்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா சக்தி இல்லை. சாட்சியாக பார்க்குறதுக்கு கூட முதல்ல நமக்கு வந்து சக்தி நமக்கு தேவைப்படும். அப்போ வந்து இந்த ஞான சிந்தனை சேவை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாபாவை நினச்சி சேர்த்து வச்ச சக்தியை லீக்கேஜ் ஆகாமல் பார்த்துக்கிறது இந்த சேவையும் இந்த ஞான சிந்தனையும் தான். அப்போது சில பேர் வந்து கேட்குறாங்களா பிரதர், இந்த மாதிரி வந்து பற்று 5 விகாரம் வந்து எப்படி விடுறதுன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது நம்ம விடுறதை பற்றி யோசிக்கிறத விட்டுட்டு நம்ம பாபா நினைவில் இருந்து சக்தியை ஏற்றனாலே தானாக அது போயிடும் பிரதர். இது எப்படி விடுறதுன்னு யோசிக்க வேண்டாம். நம்ம இதை ஏற்றுங்க, தானாக அது போயிடும். அதை தான் பாபா சொல்கிறாங்க, உடல் உணர்வு போகணும் அப்படின்னா ஆத்ம உணர்வை ஏற்றுங்க, தானாக உடல் உணர்வு போயிட போகுது. ஒரு பட்டனை அமுத்துனீங்கன்னா இன்னொரு பட்டன் ஏஞ்சிக்க போகுது, ஆஃப் ஆகிட போகுது. அதுதான் பாபா வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாரு. தானாக போயிட போகுது. கரெக்டு தான் சிஸ்டர். லைட்டு போட்டால் இருட்டு தானாக போயிட போகுது, தானாக வெளிச்சம் வந்துடும். இல்லையா, வெளிச்சம் வந்துருச்சுன்னா இருட்டு அங்கே மறைஞ்சிடும். சரி, நமக்குள்ளே எந்த பந்தனமும் இருக்கக்கூடாதுன்றார். பந்தனம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் புராண கதைகள்லாம் பார்த்திங்கன்னா பிரம்மாவை அரெஸ்ட் பண்ணாங்க இப்படியெல்லாம் வரும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், அது பந்தனத்தில் அரெஸ்ட் பண்ணுறது தான். நம்ம சாதாரண மனிதனை எப்படி காட்டுறோம் அப்படின்னா அஞ்ஞானி மனிதனை பலவிதமான பந்தனம்ன்ற கயிறுனால் கட்டப்பட்டு இருக்கிறத காட்டுறோம். ஒரு பக்கம் மனைவின்ற கயிறு, ஒரு பக்கம் அம்மா, ஒரு பக்கம் அப்பா, ஒரு பக்கம் நான் இன்னார் இந்த பதவி, கலெக்டரு, போலீஸு, இன்ஜினியரு, டாக்டரு, அப்புறம் நான் அழகானவன், நான் பணக்காரன், இத்தனை கயிறுனால அவன் கட்டப்பட்டு இருக்கிறான். ஸோ அதன் ஆதாரத்தில் குணங்கள் வெளிப்படுது. அதுதான் அசுர குணங்களாக இருக்குது. எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு இருந்தால் தானாகவே தெய்வீக குணம் தான் வெளிப்படும். அதனால தான் எல்லாத்துலேருந்தும் விடுபடுங்கன்றார். ஸோ அஞ்ஞானிகளுடைய அந்த கயிறுகள் இரும்பு சங்கிலி. ஆக்சுவலாக அவனால் அதிலேருந்து வெளியிலே வர முடியாத அளவுக்கு சங்கிலியினால அவனே கட்டி போட்டுக்கிட்டான். பயங்கரமான பந்தனங்கள். ஆனால் ஞானி குழந்தைகளாகிய உங்களுக்கு அந்த மாதிரி இரும்பு சங்கிலியெல்லாம் இல்லை. அதிலிருந்தெல்லாம் வெளில வந்துட்டீங்க. ஆனால் ரொம்ப சூக்ஷ்மமான நூல் இருக்குது, இழை இருக்குது, ரொம்ப வசீகரமாக இருக்குது அது. ஸோ கண்ணுக்கு தெரிகிற அந்த இரும்பு சங்கிலி
அதாவது பெரிய பெரிய பந்தனம் கிடையாது, அதிலிருந்து நீங்கள் வந்துடுறீங்க. ஆனாலும் சூக்ஷ்மமான ராயல் பந்தனம் இருக்குது. இது குறிப்பாக சென்டரில் சரண்டர் ஆன பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்க்கு பொருந்தும். இல்லை, அவங்க இந்த ஸ்தூல பந்தனத்துலேருந்தெல்லாம் விடுபட்டு அங்கே வந்துடுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் சூக்ஷ்மமான ராயலான பந்தனத்தில் மாட்டியிருப்பாங்க. இரும்பு சங்கிலிக்கு பதில் தங்கச்சங்கிலியில் மாட்டியிருப்பாங்க. உங்களையே நீங்கள் பாருங்களா, நீங்கள் இந்த பந்தனத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு உங்களால் சொல்ல முடியாது. கண்ணுக்கே தெரியாது அந்த நூல். ஏன்னா உங்களை நீங்கள் எப்போவுமே எப்படி நினைக்கிறீங்க, நான் நல்லா இருக்கிறேனே, பர்ஃபெக்டாக இருக்கிறேனே அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் உண்மையிலே நீங்கள் பர்ஃபெக்டாக இல்லை. அந்தளவுக்கு நீங்கள் நல்லவரெல்லாம் கிடையாது. ஆனால் நீங்கள் நான் ரொம்ப நல்லவன் நினைக்கிறீங்க, நான் நல்லா வேகமாக முன்னேறிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறீங்க. ஸோ பெரும்பான்மையானவர்களுக்கு இந்த பந்தன கயிறு நூல் இருக்குது, ஜீவன் பந்தனம். ஆனால் ரொம்ப மென்மையாக இருக்குது. இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க, ஆனால் இருக்குது. ஒரு பந்தனம் இருந்தாலும் அல்லது அரை பந்தனம் இருந்தால் கூட நீங்கள் பந்தனத்தில் இருக்கிறீங்கன்னு தானே அர்த்தம். ஸோ முற்றிலும் விடுபட்டு ஜீவன் முக்தியாக இருப்பவர்கள் ரொம்ப 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 கம்மியானவர்கள்ன்றார். பெரும்பான்மையானவர்கள் பந்தனத்தில் தான் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அதனால் இந்த கணக்கின்படி இரண்டாவது நிலை ஜீவன் முக்தி நிலை. இப்போ கடைசி நிலை என்ன அப்படின்னா முற்றிலும் உடலற்ற நிலை, உடலிருந்து முற்றிலும் விடுபட்ட நிலை, விதேகி நிலை. அதான் கடைசி நிலை. பாபா சொல்கிறார், அந்த நிலையை உருவாக்குறதுக்கு ரொம்ப 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 கவனம் கொடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது இல்லையா. எல்லா கயிறையும் வெட்டிக்கிட்டே இருக்கிறதுக்கு தான் பிள்ளையார் கையில் கோடரி கொடுத்துருப்பாங்க, பரசுராமன் கையிலையும் இருக்காது. பெரும்பாலும் எல்லா அம்மன் எல்லார் கையிலுமே இந்த கத்தி கோடரி இந்த ஷார்ப்பான ஆயுதத்துடைய அர்த்தமே வெட்டுறதுக்கு பயன்படுத்துறது எல்லாமே பற்றை அறுத்தெறிகிறது, உடல்ன்ற உணர்வை அறுத்தெறிகிறது. கழுத்து மாரியம்மன் அவங்க கழுத்தையே அறுத்து கீழே போட்டிருப்பாங்க, காலு கீழே இருக்கிறது அந்த மாரியம்மனுடைய கழுத்து தான். பிள்ளையார் கழுத்தை அறுப்பட்ட பிறகு தானே யானை முகம் வருது. அப்போ என்ன அர்த்தம், அந்த உடல் உணர்வுலேருந்து முற்றிலும் விலகிய நிலை அடைஞ்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதுக்கு கவனம் கொடுக்கணும். நான் உடல் இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஈஸியான ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்போ கணவன் மனைவி பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மனைவி ஒன்று சொல்லும்போது கணவன் பளிர்னு ஒன்று அரையிறான்னு வச்சுக்கோங்க. எதனால் அரையிறான், அவன் உடம்புல தெம்பு இருக்குது அதனால் அரையிறான் இல்லையா. தெம்பு இல்லைன்னா மென்மையாக இருந்திருந்தா, அப்போ அந்த உடல்னால் வரக்கூடிய குணம் அது அசுர குணம். ஸோ இதே மாதிரி தான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பதவினாலேயோ எதனாலேயோ உந்தப்பட்டு என்னுடைய வார்த்தை வருதா, என்னுடைய பார்வை வருதா, என்னுடைய எண்ணம் வருதான்னு யோசிக்கணும். அல்லது வெறும் ஆத்மான்னு இருக்கும்பொழுது அதெல்லாம் வந்திருக்காது. ஸோ அதுக்கு தான் பாபா சொல்கிறார் கவனம் கொடுங்க இல்லையா. நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா கணவன் கள்ளத்தொடர்பில் இருக்கிறான், மாமனார் மாமியார் பிரச்சனை, இவ்வளவையும் தாங்கிட்டு பொண்டாட்டி இருப்பாள். கணவன் இருப்பானா அந்த அளவுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. இப்போ எப்படி பொண்ணால் இருக்க முடியுது, ஏன்னா அவளுக்கு வேறு வழியும் கிடையாது இல்லையா. அப்பா அம்மாவும் சேர்த்துக்க மாட்டாங்க போனால், அப்போ அவள் என்ன தான் பண்ண முடியும். ஸோ அதனால் இருக்கிறா. ஆனால் கணவன் விட்டுட்டு டக்குன்னு போக முடியுது. ஏன் போக முடியுது, ஆம்பளையாக இருக்கிறன்ற அந்த திமிரு, சம்பாதிக்கிறோன்ற திமிரு இல்லையா. அப்போ அதுதான் உடல் அகங்காரம்னு பாபா சொல்கிறார். அப்போ ஆணாகவே இருந்தாலும், நான் ஒரு வேளை பெண்ணாக இருந்தால் நான் என்ன பண்ணுவேன், அது மாதிரி டார்ச்சர் ஆகியிருந்தாலும் ஒருவேளை நான் பொண்ணாக இருந்தால் அமைதியாக தானே இருப்பேன். அப்போ அமைதியாக இருக்கிறேன். ஒருவேளை நான் உடல் ஊனமாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன், பணிவாக தானே இருந்திருப்பேன். அப்படி எடுத்துகிட்டு வரணும். அதுதான் அந்த கவனம். அப்போ ஒன்று அப்போ உங்கள் உடலையே நீங்கள் வெட்டுறீங்கன்னு அர்த்தம். அப்போ தான் வெறும் ஆத்மா இல்லை. கை தெம்பாக இருக்கிற திமிரில் நீங்கள் தப்பான காரியம் பண்ணுறீங்களா, இயேசு சொல்கிற கையை அறுத்து நெருப்பில் போடு. அவர் அங்கே சொல்கிறார். நம்ம பாபா அதை சொல்லலை, இருக்குதுன்றதை மறந்துடு. கையே இல்லைன்னா நீ என்ன பண்ணுவ, இந்த தப்பான காரியத்தை பண்ணுவியா,
கண்ணே இல்லைன்னா அந்த தப்பான காரியத்தை பண்ணுவியா? அதுதான் சார், அதில் கவனம் கொடுங்க. அந்த மாதிரி நிலையை உருவாக்குறதுக்குத்தான் பாபா சொல்கிறார், கவனம் கொடுங்க, ரொம்ப ரொம்ப கவனம் கொடுங்க. இது 1998 முடிய போகிறது, நவம்பர் மாதத்து முரளி. அப்போ நிறைய குழந்தைங்க, எல்லா குழந்தைங்க ஐயோ 1990, ஏன்னா அப்போல்லாம் 2000 உலகம் அழியும் அப்படின்ட்டு பரவலாகவே பேசப்பட்டது. பாபா கம்முனே விட்டுட்டார். சரி, அப்படியாவது குழந்தை முயற்சி பண்ணட்டும்ன்ட்டு. பாபா எதுவும் சொல்ல 2000 அழியும்ன்ட்டு, குழந்தைங்களா கிளப்பி விட்டுக்கிட்டாங்க இருக்கும் அப்படின்ட்டு. அதனால் எல்லா குழந்தைங்க பாபா 99 வந்துடுச்சு, என்ன ஆகும், நாங்கள் என்ன பண்ணுறது, என்ன பண்ணக்கூடாது. பாபா அதை சூப்பராக ஒன்று சொல்கிறாரு. இந்த 1999க்கான கேள்வியெல்லாம் ஓரங்கட்டுங்க. இப்போ உடலற்ற நிலை அடையிறதுக்கான அனுபவத்தை அதிகமாக பண்ணுங்க. இதுதான் முக்கியமானது. கிருஷ்ணர் எப்போ பார்ப்பார், உலகம் எப்போ அழியும், என்ன ஆகும், அது நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை. என்ன உடலை மறந்துட்டால் என்ன ஆனாலும் உங்களுக்கு கவலை இல்லை. சாட்சியாக எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்கன்றார். ஸோ சாட்சியாக பார்க்குறதுக்கு உங்களை தயார்படுத்துங்க. அப்போ உங்களுக்கு கவலையே இருக்காது இல்லையா? ஒருத்தர் யூடியூப்பில் ஒரு ரீல்ஸ் இதுலேயே வந்தது. ஒருத்தர் கடல் அப்படியே மிதந்துக்கிட்டே இருக்கிறார், அது ஒரு ஆசனன்றார். ஆக்சுவலாக நிறைய பேர் அப்படி பண்ணுவாங்க, எனக்கு தெரியும். நீச்சல் அடிக்கிறது அப்படியே வானத்தை பார்த்த மாதிரி படுத்துக்கிட்டு அப்படியே நீங்கள் கையை காலை நீட்டிக்கிட்டு இருந்தாலே அப்படியே மிதப்போம். ஆச்சரியமாக இருக்கும், அது எப்படின்னே தெரியாது. அப்போ எவ்வளோ வெள்ளம் வந்தாலும் அவங்க கவலையே பட தேவையில்லையா? அந்த கடல்லே அவர் அப்படி இருக்கிறார். கடலில் எவ்வளோ பெரிய அலை வரும், அலையிலே அவர் அப்படி இருக்கிறார். அப்போ எதை பற்றியுமே கவலைப்பட தேவையில்ல. அதை தான் பாபா சொல்கிறார். அதே மாதிரி இங்கே உடலே இல்லை, உனக்கு உடலே இல்லைன்னும்போது பஞ்ச தத்துவமே உன்னை எதுவும் பண்ணாதுன்றார். அந்த நிலையை அடையிறதுக்கு நீ கவலைப்படு. காலத்தை பற்றி நீ ஏன் கவலைப்படுற? என்ன மாதிரி சூழ்நிலை வேணும்னாலும் வரட்டும், இப்போ அல்லது இன்னும் கூட வரதாக கூட இருக்கட்டும். ஆனால் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உடலற்ற நிலை அசரீரி பயிற்சி அதிகமாக பண்ணணும், பண்ணிக்கிட்டே இருக்கணும். மற்ற எல்லாத்தையும் ஓரங்கட்டி வைங்க. புருஷன் சரியில்லை, சென்டர் சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, இயற்கை சரியில்லை, சாப்பாடு கிடைக்குமா தெரியல, விலைவாசி ஏறுது, எல்லா கொஸ்டினும் ஓரங்கட்டி வைங்க. இது நடக்குமா, இது நடக்காதா? ஆனால் எந்த குழந்தை அசரீரி பயிற்சியை அனுபவம் செய்கிறாங்களோ அந்த குழந்தைகளை இந்த எந்த கேள்விகளோ சூழ்நிலைகளோ குழப்பங்களோ கொஞ்சம் கூட பாதிப்பை ஏற்படுத்தாது, அவங்க அமைதியை கெடுக்காது. எவ்வளோ சூப்பரான முரளி இல்லையா? பஞ்ச தத்துவம், இயற்கையின் பஞ்ச தத்துவம், அதால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஆடட்டும் உங்களை அசைச்சு பார்க்கறதுக்கு. ஆனால் அசரீரி பயிற்சியை பண்ணுறவங்க முற்றிலும் ஆடாத அசையாதவர்களாக இருந்து மதிப்போடு தேர்ச்சி பெறுவார்கள். வரட்டும், என்ன உயிர் தானே போகும், நாங்கள் அதுக்கு தான் ரெடியாக இருக்கிறோமே. மிலிட்ரியில் இருக்க நம்மளை ஏன் பாபா சிவசக்தி சேனைன்னு சொல்கிறார் தெரியுமா? சேனைன்னா மிலிட்ரியில் சண்டை போட போகிறவங்க அத்தனை பேருக்கும் தெரியும்ல, நாம் எப்போ வேணாலும் இறப்போன்னு தெரிஞ்சு தானே போகிறாங்க. அது 1-to-1 ஃபைட்டு கிடையாது. வெளியிலேருந்து வருது குண்டு, எங்கே வேணாலும் போடும், தெரிஞ்சு தானே போகிறாங்க. ஆனால் நம்ம ஆனந்தமாக போகிறோம். அதுவும் இல்லாமல் நம்மளை ஒன்றும் பண்ணாது எதுவுமே. அப்படியே பண்ணாலும் எனக்கு கவலை இல்லை, நான் பாபா கிட்ட தானே போகிறேன். நம்ம அடிக்கடி பொழுதன்னைக்கு மேரா பாபாங்கிறோம். பாபாக இருக்கிற இடத்துல நம்ம நினைப்போம், சத்தியவத்தின் காட்சி கிடைக்கல பாபா, பரந்தாமா காட்சி கிடைக்கல பாபா, எதுவுமே கிடைக்கல, சூட்சுமோதன காட்சி தான் டேரெக்டாக கூப்பிட்டு போகிறேன் வாங்குறாரு. ஆனால் அப்போ மட்டும் போக மாட்டேன் போகிறத, டேரெக்டாக கூப்பிட்டு போகிறேன் வா குழந்த அப்படின்னா அப்போ மட்டும் பயம் வந்துடுது. ஆக்சுவலாக சபரிமலைக்கு போகும்பொழுதே எருமலை ஏரியா ஏதோ ஒரு ஏரியா இருக்குது, அங்கே விலங்குகள் மாதிரிலாம் மேக்கப் போட்டுட்டு ஆடுவாங்க பயமுறுத்துகிற மாதிரி. சபரிமலைக்கு போகிறதுக்கு
அந்த மலை மேலே ஏறுறதுக்கே அவ்வளோ ஆட்டம் ஆட வேண்டியதாக இருக்குது. அப்போ இது உச்சம். கோபுரத்துக்கு போகிறோம், நாம் சொர்க்கத்துக்கு போகிறோம். ஸோ அப்போ ஆட்டமெல்லாம் காட்டும் தான். நீங்கள் அமைதியாக இருக்கணும். அதனால தான் நீங்கள் பாருங்களேன், எல்லா ஆக்சுவலாக தெருக்கூத்துன்ட்டு ராமாயணம் மகாபாரதம் இந்த மாதிரி புராண கதைகள் தான் ஆரம்பத்தில் போட்டு இருந்தாங்க. இப்போவும் கோயிலெல்லாம் போடுவாங்க. ஸோ கூத்துனாலே அவங்க டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி மாயை இன்னொன்னுமோ டான்ஸ் ஆடும், இயற்கை சீற்றம் மூலமாக, உறவுகள் மூலமாக. ஆனால் ஆடாமல் அசையாமல் இருக்கணும் நீங்கள் மனதில், உடலில் கிடையாது இல்லையா? மனம் கொஞ்சம் கூட பயமே இருக்காது. ஆமாம், சின்ன சலனம் கூட இருக்காது. இப்போ தான் மதிப்போடு தேர்ச்சி அடைகிறோம். ஏன்னா இங்கே நாராயணன் ஆகிட்டு இருக்கிறோம். ஒருத்தவங்க நம்மளை திட்டுறாங்களா, அப்பா இன்னொருத்தன் திட்டுறான், அவனுக்கு பாவம் சேருது, அவன் பாவத்தை சேர்த்தாவது என்னுடைய பாவத்தை கழிக்கிறான், அவன் எவ்வளோ நல்லவன் நினச்சி நீங்கள் சந்தோஷப்பட்டு ஆசீர்வாதம் வேற கொடுப்பீங்க. இதுதான் உங்களுக்கு துக்கத்தை கொடுப்பவர்களுக்கும் நீங்கள் சந்தோஷத்தை கொடுக்கிறது. அப்போ எதுக்கு கவலைப்பட போகிறீங்க? எல்லா சூழ்நிலைகளும் உங்களை கடந்து செல்லும். மதிப்போடு தேர்ச்சி அடைந்தவர்களின் உதாரணமாக நீங்கள் மாறிடுவீங்க இல்லை? நீங்கள் ஆடாமல் அசையாமல் அசரீரி நிலை. இங்கே அசரீரி நிலையை பற்றி தான் பேசுகிறார் முழு முறையிலையும். அதை புரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த ஆத்ம உணர்வில் உடலை மறந்து இருக்கிற நிலையில் பிரச்சனை வரும், ஊன்னு ஆடிட்டு அது போயிடும். நீங்கள் பிரம்மா பாபா மாதிரி மதிப்போடு தேர்ச்சி அடைஞ்சு போவீங்க, அவருக்கு சமமான்றார். பாப்தாதா அடிக்கடி இதைத்தான் உங்களுக்கு சைகை கொடுக்குறார், சிக்னல் பண்ணுறார். இன்னமும் இந்த சைகை தான் கொடுத்துட்ருப்பீங்க. பயிற்சி என்ன? அர்ஜுனனுக்கு மட்டும் தெரிஞ்ச அந்த ரகசியம் என்ன? அர்ஜுனனுக்கு மட்டும்தான் சக்கர வியூகத்துலேருந்து வெளில வர தெரியும்னாங்களே. என்ன அந்த சக்கர வியூகத்துலேருந்து வெளில வர்றதுக்கான வழி? அர்ஜுனா, உன் கண்ணுக்கு என்ன தெரியுது? எனக்கு அந்த புறாவுடைய கண்ணில் இருக்கிற அந்த ஒரு மணி தான் தெரியுது, அந்த புள்ளி தான் தெரியுது. அப்படின்னு அர்த்தம். ஆத்மாவாகி ஆத்மாவை பார்க்குறாருன்னு அர்த்தம். அதுதான் சக்கர வியூகத்திலேருந்து வர்றது. நீங்கள் ஃபுல் ஆத்ம பயிற்சியில் பாபாவோடு இருந்தீங்கன்னா சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாது. நீங்கள் வேணால் உங்கள் கணவன்கிட்ட பேசும்போது, மனைவி கிட்ட பேசும்பொழுது பயிற்சி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அவங்க பேசுகிறதே கேட்காது. சூப்பரான விஷயம் பாபா சொல்கிறாரு. நீங்கள் நிறைய விஷயங்களை பற்றி யோசிக்கிறீங்க, பிளான் பண்ணுறீங்க, திட்டமிடுறீங்க. நீங்கள் அதை பண்ணலாம். நீங்கள் நிறைய விஷயங்களை பற்றி சிந்தனை பண்ணலாம். ஆனால் ஆச்சரியத்தோடு சிந்தனை பண்ணாதீங்க. என்ன ஆகுமோ அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடாது. இது வள்ளலார் கூட பேரார்வம் கூடாது அப்படின்னு. ஏன்னா எது நடந்தாலும் நமக்கு என்ன? நத்திங் நியூ. இதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோமே. கடைசியில் என்ன ஆனாலும் புயல் வரும், வெள்ளம் வரும், என்ன வரும், நத்திங் நியூ. அது மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன நடக்கட்டும், உங்களை திடீர்னு பயங்கரமாக அவமானப்படுத்துகிறாங்களா, நத்திங் நியூ. வேலையை விட்டு தூக்குறாங்களா, நத்திங் நியூ. உங்கள் வீடே இடிஞ்சு விழுதா? இப்போ சமீபமாக ஒரு வெள்ளத்தில் தூத்துக்குடியில் ஒரு வீடே விழுந்தது நியூஸில் வந்துச்சு இல்லையா, நத்திங் நியூ. அப்படி இருந்தால் என்ன ஆகும்? அந்த வலி இருக்காது. இல்லாட்டினா அந்த வலி எப்படி இருக்கும் இல்லையா? அதுக்கு தான் சொல்கிறார், ஆச்சரியப்படாதீங்க, எதுக்குமே ஆச்சரியப்படாதீங்கன்றார். எது நடந்தாலும் ஆச்சரியப்படக்கூடாது. மம்மா முகத்தை பார்த்து, நம்ம மம்மாவை பார்த்தது கிடையாது, பட் ஆனால் அந்த முகத்தை பார்த்தாலே நமக்கு தெரியுது இல்லை? அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போதே அவங்க நத்திங் நியூவாக இருக்கக்கூடியது அந்த முகத்தில் தெரியுது. என்னானாலும் அமைதியாக இருக்கிறது தெரியுது பாரு. அதனால் ஒரு ஆச்சரியத்தோட, ஒரு அதிர்ச்சியோட என்ன நடக்குமோ அப்படி யோசிக்காதீங்கன்ற. ஸோ எதை பற்றி யோசித்தாலும் அசரீரியாக யோசிங்க, விலகி சாட்சியாளராக யோசிங்க. அதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை. அமெரிக்காவில் குண்டு போடுறாங்க, பதறுவீங்களா? பதற மாட்டீங்கள்ல? அதுதான் விலகி சாட்சியாளர். ஏன்னா நிஜமாகவே நீங்கள் விலகி தான் இருக்கிறீங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் குண்டு போட்டால், அமெரிக்காவில் குண்டு போட்டால் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரியே இருக்கணும். அதுதான் விலகி சாட்சியாளராக இருக்கிறது. அதுதான் உடலற்ற நிலையில் இருக்குது. உடலற்ற நிலை எங்கே இருப்பீங்க? ஆத்மாவாக ஒன்று பரந்தாமத்தில் இருப்பீங்க, இல்லை சூக்ஷ்மதனத்தில் இருப்பீங்க. அதுதான் அங்கேயே இருங்க. அங்கேருந்து சக்தி கொடுத்துட்டே இருங்க. அங்கேருந்தே பிளான் பண்ணுங்கள், அங்கேருந்தே சேவை பண்ணுங்கள். இந்த சென்டர் என்னது கிடையாது, இந்த வீடு என்னது கிடையாது. எதுனாலும் அமைதியாக இருங்க.
வயதான தாத்தா பாட்டி இறக்குறாங்கன்னா பதறுவீங்களா? அதே மாதிரி தான் உங்கள் கணவன், சின்ன வயசு கணவன், குழந்தை இறந்தாலும் நீங்கள் பதறக்கூடாது. ஸோ அந்த நிலை வரணும். யோசிங்க, பிளான் பண்ணுங்க. பிறகு ஒரு வினாடியில் பிளெயின் ஆகிடுங்க. பிளான் பண்ணுங்கள், பிளெயின் ஆகிடுங்க, கம்ப்ளீட்லி பிளெயின் ஆகிடுங்கன்றார் மைண்டில். ஸோ இங்கிலீஷில் எவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த லைன் பாருங்கள். பிளான் பண்ணால் என்ன ஆகும்? இதை பண்ணணும், அதை பண்ணணும், மைண்டு அதுலேயே இருக்கும்ல, இருக்கக்கூடாது. அசரீரியாகி பிளான் பண்ணிங்களா, டக்குன்னு புத்தி விலகிடணும். பிளெயின், எனக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை. பிளான் பண்ணி எழுதி வச்சுருங்க, அவ்வளோதான், அதை அப்புறம் பார்த்துக்கலாம், முடிஞ்சு போச்சு. இதை வந்து தியானத்துக்கே ஒரு யுக்தியாக சொல்லுவாங்க. ஹடயோகத்திலேயே தியானம் பண்ணும்போது எண்ணம் வருது, அந்த எண்ணத்தெல்லாம் எழுதி வச்சுடுங்க. ஏன்னா அது திரும்ப திரும்ப உங்களுடைய கவனத்தை இருக்குது. எழுதிட்டேன்னா அப்புறம் பார்த்துக்கிறேன்னா அது டக்குன்னு அது போயிடும். அந்த மாதிரி நீங்கள் இங்கே பிளான் பண்ணிட்டீங்களே, சேவை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், எழுதி வச்சுடுங்க. மைண்டை பிளெயின் ஆக்கிடுங்க. அந்த பாரம் இருக்கக்கூடாது. ஏன்னா பிளான் பண்ணுறது உங்களை தூங்க விடாது. நாளைக்கு இந்த பிஸ்னஸை பண்ண போகிறேன், இது இப்படி போட்டால் இவ்வளோ வருமானம் வரும், அப்போ இவ்வளோ அதிலிருந்து வர்ற வருமானத்தை நான் மறுபடியும் இந்த பிஸ்னஸில் பண்ணால் இவ்வளோ வரும், இப்படி நினச்சி நைட்டு ஃபுல்லாக தூக்கம் வராது. அப்படி இருக்கக்கூடாது. பிளான் போட்டிங்களா, பிளெயின் ஆகிடுங்க. ஒரு வினாடியில் பிளெயின் ஆகிடுங்கன்ற மைண்டு காலி ஆகிடணும். இந்த நிலைதான் தேவை எல்லாத்துக்கும். மெயினாக சேவைக்காக சொல்கிறாரு. லௌகீக சேவையாக இருக்கலாம் அல்லது அலௌகிக விஷயமாக இருக்கலாம். எதுக்காக இருந்தாலும் நீங்கள் பிளான் போட வேண்டியது இருக்கும், போடுங்க. போட்டு மைண்டை உடனே காலி பண்ணிவிடுங்கன்றார். ஸோ இந்த நிலை தான் இப்பொழுது தேவை. உடலற்ற நிலை எல்லா சூழ்நிலையும் அப்படி ஈஸியாக கடக்கிறதுக்கு உதவுன்றார். ஸோ இதெல்லாம் எப்படி சாத்தியம்? ஃபுல் வெறும் ஆத்மா, உடலே இல்லாத ஆத்மா, உடல்லேருந்து விடுபட்ட ஆத்மா. ஸோ இன்றைக்கி சொல்கிறது வந்து உடல்லேருந்து விடுபட்ட ஆத்மா, உடலே இல்லை அப்படி நினச்சிக்கோங்க. உடல் இருந்தால் தானே எதையும் அனுபவிக்க போகிறீங்க. இப்போ உடலே இல்லை, அப்போ உலக நன்மைக்காக நீங்கள் திட்டமிடுறீங்க, அதனால் உங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுளுக்கு சமமாக பிளான் பண்ணுறீங்க. பாபா அப்படி தானே பண்ணுறாரு, அவருக்கு எந்த நன்மையும் கிடையாது. அதனால தான் அவர் பதறதுக்கு கிடையாது. அதே மாதிரி நீங்களும் இருங்க. எப்படி மேகம் வரும் போகும், அதே மாதிரி உடலற்றவராக இருப்பவர்கள் முன்னாடி பிரச்சனைகளும் வரும் போகும். ஆனால் அவங்க ஆடாமல் அசையாமல் இருப்பாங்க. இந்த விளையாட்டுகளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. மேலேருந்து பார்த்துட்ருக்கோம். நம்ம சொல்லல, கடவுளே நீ என்ன எல்லாத்தையும் மேலே இருந்துட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்கியா ஜாலியாக? பாபா சொல்கிறார், உன்னையும் என் கூட வந்து ஜாலியாக வேடிக்கை பார்க்க தான் சொல்கிறேன், நீ ஏன் பதறிட்டு இருக்கிற கீழே அப்படின்னு சொல்கிறார். அதனால் சூப்பரான லைனு இன்றைக்கி முரளியிலே ஒரு பஞ்ச் லைன் சொல்லலாம். என்னென்னா, கடைசி நேரம் எப்படி இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக உங்களுடைய கடைசி ஸ்திதி எப்படி இருக்கணும்னு யோசிங்க. இது என்னுடைய கடைசி நொடின்னு அம்மா சொன்னாங்களே, அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த ஸ்திதியில் நான் இருக்கிறேன்னு அர்த்தம் இல்லையா? அந்த கடைசி ஸ்திதியில் நான் இருக்கிறேன். அதனால தான் அந்த மம்மா முகத்தில் உள்ள அந்த ஈர்ப்பு அதுதான். கேன்சர் வந்துச்சுன்னு தெரிஞ்சும் பார்த்திங்கன்னா அவங்க முகம், அந்த சிரித்த முகம் கொஞ்சம் கூட மாறலன்றாங்களே. செம்ம பவர்ஃபுல் முரளி. அதனால் கடைசியில் என்ன நடக்கும்னு யோசிக்காதீங்க. கடைசியில் உங்கள் மனநிலை ஆடாமல் அசையாமல் இருக்கணுன்றதில் மட்டும் யோசிங்க. என்ன வேணாலும் நடக்கட்டும், மனம் உங்களுக்குள்ளே தானே இருக்குது, ஆத்மாவில் தானே இருக்குது. வெறும் ஆத்மா தானே நீங்கள். மனசை மட்டும் பார்த்துக்கோங்க. அந்த மனநிலை ஆடாமல் அசையாமல் அப்படியே ஆனந்த ஸ்வரூபத்தில் இருக்கணும். அதில் மட்டும் கவனம் இருக்கணுன்ற. அதுக்கு என்ன பண்ணணும்? எப்போவுமே உங்களை ஆத்மாவை நினைங்க. மற்றவர்களையும் வெறும் ஆத்மா பார்த்தாலே ஆத்மா தான் தெரியணும். இப்போ உங்கள் குழந்தைய பார்த்தீங்கன்னா பூர்வ மத்தியில் ஒரு நெருப்பு எரியுதுன்னு பாருங்கள். உங்கள் கணவனை பார்த்தா அப்படி பாருங்கள், மனைவியை பார்த்தா பாருங்கள். ஏன்னா இது வந்து பைபிளில் இருக்குது. பைபிளில் முதல்ல மோசஸு ஒருத்தனை கொலை பண்ணிட்டு ஓடி வருவான். அப்போ ஒரு முள் புதறி எரியும், அதிலிருந்து சத்தம் கேட்கும். அதை தான் கடவுள்ன்றாங்க. இப்போ முள் புதருன்றது கலியுகம், எரியுன்றது அந்த நெருப்பு ஒலி சத்தம் ஒலி பேசுது. பாபா பேசுகிறார்.
அப்போ அந்த ஒலி பேசுது, ஒலி பார்க்குது, இந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இரவும் பகலுமா இது ஒன்று தான் நமக்கு வேலை. இது மட்டும்தான் உங்களை அப்படியே சேஃபாக சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகும். ஸோ எல்லா இடத்துலையும் என்னென்னலாம் நடக்குதுன்ற செய்தி பாப்தாதா கேட்டுன்னு தான் இருக்கிற சேவை சம்மந்தப்பட்ட செய்தி. அதேமாரி பாப்தாதா தன்னுடைய இதயத்திலிருந்து கலைப்பற்ற சேவாதாரிகளுக்கு வாழ்த்தும் தெரிவிக்கிறார். நீங்கள் நல்ல ஊக்க உற்சாகத்தோடு சேவை செய்கிறீங்க, தொடர்ந்து பண்ணுங்க. ஆனால் சேவை செய்வதற்கும் உங்களுடைய மனநிலைக்கும் பேலன்ஸ் இருக்கணும், சமமாக இருக்கணும். ஆனால் சில சமயம் சேவையின் பக்கமோ அல்லது யோகத்தின் மனநிலை பக்கமோ போயிடுது இல்லையா? ஒன்று சேவை பண்ணுறீங்க அல்லது உட்காந்து யோகாவை பண்ணுறீங்க, ரெண்டும் அட் எ டைமில் பண்ணணுமே. இப்போடா எனக்கு சேவையாக வராது, நான் போய் யோகா பண்ண போகிறேன், சமஸ்காரம் முதல்லாம் வந்தால் விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அதான் பாபா சொல்கிறார், விலகி சேவை செய்கிறது. எப்பவும் எதிர்பார்க்கணும், இந்த சேவை என்கிட்டேருந்து அபகரிக்கப்படலாம், தயாராக இருக்கிறேன்னா? அந்த மனநிலை தான் முக்கியம். பாபா சொல்கிறார், நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேவை செய்யுங்க, பாபா எப்போவுமே நீங்கள் சேவை செய்கிறதுக்கு நோ சொல்லவே மாட்டேன். ஆனால் நீங்கள் நல்ல ஊக்க உற்சாகத்தோட நல்ல வேகத்தோடு சேவை பண்ணலாம், பாபா தடை சொல்லலை. ஆனால் சேவை செய்கிறதுக்கும் உங்களுடைய ஸ்திதி, அதாவது மனநிலைக்கும் பேலன்ஸ் நிரந்தரமாக இருக்கணுங்கிறதுல கவனம் கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த நிலை அடையிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணத்தான் செய்யணும், தானாக வராது. இன்றைக்கி ஒரு பிரதர் சொன்னார், என்னால் பாபாவை நினைக்கவே முடியல பிரதர், எங்கள் ஊரில் சென்டரே இல்லை பிரதர், பக்கத்துலேயே இல்லை சென்டரு, என்ன பண்ணுறது பிரதர், சென்டருக்கு போனால் தான் யோகா வரும். அப்படி அவர் யார் நம்ப வச்சாங்கன்னு தெரியல இல்லையா? சென்டருக்கு போனாலும் போகாட்டினாலும் நீங்கள் முயற்சி பண்ணணும். ஆத்மா நினச்சா பரமாத்மா நினைக்க முடியல, பரமாத்மா நினச்சா ஆத்மா நினைக்க முடியல. ஆரம்பத்தில் எல்லாருக்குமே இது ஒரு கன்ஃபியூஷன் இருக்க தான் செய்யும். நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். ஆத்மானு உணரணும், நினைக்கிறது இல்லை, பரமாத்மாவை நினைக்கிறது இல்லையா? அவரை ஒளியாக நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் உடம்பாக இருந்து ஒளியாக பார்க்குறது உடம்பை நினைக்கல, உடலாக இருக்கிறேன்னு உணர்றீங்க. அந்த மாதிரி ஆத்மானு உணர்ந்து அப்பாவை நினைக்கிறது. ஸோ அப்படி அப்பாவை நினச்சிக்கிட்டே காரியம் பண்ணுறது. நான் அஷரீரியாக இருந்து காரியத்தை செய்கிறேன், சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன், அதுக்காக அப்பாவை நினச்சிக்கிட்டே காரியம் செய்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே பேசி 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 அந்த பேச்சு நிறுத்தாமல் சேவை செய்ய முடியணும். அதுக்கு முயற்சி பண்ணணும் இந்த மனநிலை வர்றதுக்கு. அப்போ என்னாகும்? சேவை ஈஸியாக நடக்கும். ஏன்னா சேவை செய்கிறது கஷ்டம் கிடையாது. திரும்ப திரும்ப சொன்னதே தான் சொல்லிட்டு இருக்க போகிறீங்க 7 நாள் கோர்ஸை. அப்போ மனநிலையில் தான் நீங்கள் கவனம் கொடுக்கணும். அதனால தான் நீங்கள் செய்கிற சேவையின் சக்தி அதிகமாகிடுது, மனநிலை கம்மியாயிடுது. அப்போ தான் பிரச்சனை வருது, சோர்வு வருது, சேவை செய்கிறதுக்கு கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் கவனம் கொடுத்துக்கிட்டு இருங்க. நான் ஆத்ம சகோதரனை பார்க்குறேன் அப்படிங்கிறதுல கவனம் கொடுக்கணும். மற்றபடி உங்கள் வாய் வழியாக தானாகவே நீங்கள் கரெக்டாக தான் சொல்லுவீங்க, அதெல்லாம் பெருசாக கவனம் கொடுக்க தேவையில்லை. ஆரம்பத்தில் வேணால் கவனம் கொடுக்கலாம், போக போக அது உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். கார் ஓட்டுறவங்க தானாக தானே கரெக்டாக ஸ்டேரிங் வீலு, கிளச் அமுத்துறது, பிரேக் அமுத்துறது எல்லாமே கரெக்டாக பண்ணுறாங்க, கீர் போடுறது, அதெல்லாம் அதை பண்ணணுன்னு கூட அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அவன் எதையாவது நினச்சிட்டு பாட்டை போட்டுட்டு ஓட்டிகிட்டு இருப்பான். ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு சேவை செய்கிறது வந்துடுது. ஆனால் மனநிலையில் கவனம் வைக்கணும், இந்த சமநிலை வைக்கணும். அப்போ என்ன ஆகும்? பாப்தாதா கிட்ட இருந்தும் உங்கள் தொடர்பில் உறவில் வரக்கூடிய ஆத்மாக்கள் கிட்ட இருந்தும் தொடர்ந்து ஆசீர்வாதத்தை அடைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க. பிராமண பரிவாரத்தில் இருந்தும் ஆசீர்வாதம் அடைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க. அது எப்படி? பாபா நினச்சா ஆசீர்வாதம் கிடைக்குமா? உங்களுடைய மனநிலை நல்லா இருக்கும்,
உங்களுடைய வாயிலேருந்து கண்ணா பின்னான்னு வார்த்தை வராது. எவ்வளோ நேரம் வேலை செஞ்சாலும் உங்களை தப்பாகவே பேசினாலும் நீங்கள் அன்பாக பேசுவீங்க. அப்படி அன்பாக பேசினா என்ன தெரியுமா ஆகும்? உங்களை தப்பாக பேசி அவங்கள திருப்பி நீங்கள் திட்டிட்டீங்கன்னா அது அவங்க மனசு ஆறிடும். நீங்கள் திட்டலைன்னா அது அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டே இருக்கும். அப்போ அது ஆசீர்வாதத்தை கொடுக்கும் உங்களுக்கு. நான் இவ்வளோ பேசியும் அவங்க என்னை திருப்பி திட்டியிருந்தா கூட ஒன்றும் இருந்திருக்காது. ஸோ இதை மகாத்மா காந்தி கூட அவருடைய வாழ்க்கை வரலாறு புஸ்தகத்தில் எழுதியிருப்பார். அவங்க அப்பா பாக்கெட்லேருந்து காசு திருடினாராம். அவங்க அப்பாவுக்கும் அது தெரியுமா. கேட்டிருந்தா திட்டியிருந்தா என் மனசு ஆறி இருக்கும். ஆனால் அவர் அதை கண்டுக்கவே இல்லை. அன்னையிலேருந்து நான் இப்படி பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அதுதான் பாபா சொல்கிறார். அப்போ நீங்கள் பாபா நினைவில் இருந்து கவனம் கொடுத்து, பாபா சொல்கிறார்ல 5000 வருஷம் கழித்து தேடி கண்டெடுக்கப்பட்ட சகோதரன்கிட்ட பேசிகிட்ருக்கிறேன், 5000 வருடம் கழித்து தேடி கண்டெடுக்கப்பட்ட சகோதரிகிட்ட பேசிகிட்ருக்கிறேன் அப்படின்ற அன்பில் நீங்கள் அன்பில் பேசுனீங்கன்னா அது அவங்களுக்கு டச் ஆகும். அப்போ உங்கள் பக்கத்தில் நின்னாலே அவங்க ஆசீர்வாதம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சரி, எவ்வளோ இனிமையாக இருக்கிறாங்க இவங்க இந்த மாதிரி ஆத்மா என் தொடர்பில் வர்றதுக்கு நான் கொடுத்து வைக்கணும். எங்கள் சென்டரில் இந்த மாதிரி இல்லையேன்னு ஏங்குவாங்க. நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க, இந்த சென்டரில் சிஸ்டர் ரொம்ப தங்கம், இந்த சென்டரில் பிரதர் ரொம்ப தங்கம், எனக்கு இந்த சென்டரை தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா யோக பலம், வேறு ஒன்றும் கிடையாது. யோக பலத்தோடு அங்கே இருக்கிறவங்கெல்லாம் நடந்துக்கிறாங்க அப்படின்னா பிடிக்கும் எல்லாருக்கும். அந்த பிடிக்கும்ன்றது தான் அங்கே ஆசீர்வாதமாக போகுது. பாப்தாதா கிட்டேருந்து, உங்கள் தொடர்பில் வரக்கூடிய அஞ்ஞானி ஆத்மாட்டிருந்து, பிராமண பரிவாரத்துலேருந்து எல்லார்கிட்டையும் ஆசீர்வாதம் வரும். உங்கள் மனநிலையில் கவனம் வச்சு சேவை செஞ்சிங்கன்னா. இல்லாட்டினா என்ன ஆகும்? சேவை செய்யும்போதே ஒரு அகங்காரம் வரும். மற்றவங்கள வேலை வாங்குவீங்க. அப்போ மற்றவங்க ஆசீர்வாதம் கொடுக்க மாட்டாங்க. உங்களை திட்டிட்டு அடுத்த தடவை நீங்கள் சேவைக்கு வாங்க பிரதர்னா, இல்லை பிரதர் கொஞ்சம் ஒர்க் இருக்குதுன்ட்டு போயிடுவாங்க. முடிஞ்சு போச்சு. அப்படினாலே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் சாபம் வாங்கிட்டீங்கன்ட்டு. அப்போ எவ்வளோ கவனம். ஏன்னா அன்பாக வேலை வாங்குறது சாதாரண விஷயம் இல்லை, உள்ளன்போடு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பொக்கிஷங்களை உங்கள் அக்கௌண்ட்டில் சேர்த்துக்கிட்டே இருங்க. ஆசீர்வாதத்தின் மூலமாகத்தான் இது எல்லாமே சேமிப்பாகுது. இந்த நேரத்தில் உங்கள் அக்கௌண்ட்டில் ஆசீர்வாதம் எந்த அளவுக்கு நிரம்பி இருக்கணும் அப்படின்னா, துவாபர யுகத்திலேருந்து கலியுக இறுதி வரைக்கும் உங்களுடைய கோயிலில் உங்கள் ஜட சித்திரத்திலிருந்து ஆசீர்வாதம் கிடச்சிக்கிட்டே இருக்கணும் பக்தர்களுக்கு. ஸோ அப்போ திருப்பதியில் அவ்வளோ கூட்டம் போகுது, அத்தனை பேருக்கும் ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னா அந்த ஆத்மா எந்த அளவுக்கு சங்கம் யுகத்தில் ஆசீர்வாதத்தை சேமிச்சிருக்கோன்னு யோசிச்சு பாருங்கள். பிரம்ம பாபா இல்லையா, ஃபேமஸான எல்லா கோயிலுமே நீங்கள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் சேர்த்து வைக்கிறது தான் அங்கே கோயில் அவ்வளோ கூட்டம். அந்த அளவுக்கு சேமிங்க. அப்போ பாருங்களா, 5000 வருடமும் எல்லாரை பற்றியும் நீங்கள் கவலைப்பட்டு தான் இந்த ஆசீர்வாதத்தை சேர்க்குறீங்க. சொல்லுவாங்களே, அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் குழந்தைங்களை பாதுகாக்குன்ட்டு. உலகத்துக்கே அப்பா அம்மாவாக நம்ம தான் இருக்கிறோம், மூதாதையர் ஆத்மா. நாம் செய்கிற புண்ணியம் தான் 5000 வருடம் எல்லாரையும் பாதுகாக்குது. கஷ்டம்னா நேராக உங்கள் கோயிலுக்கு தானே வராங்க. இப்போ 5000 வருடத்தின் கருணை இது. உங்களுக்கு மட்டும் கிடையாது இந்த ஆசீர்வாதம்ன்றத புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி கூட பிரதர் ஷேர் ஆட்டோவில் வந்துட்டுருக்கும்போது ஒரு தாய் ஒருத்தவங்க, அதாவது இப்போ தான் மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு இழப்பு போல் இருக்குது. அப்போ அவங்க இன்னொருத்தவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க, அதெல்லாம் என் மாரியம்மா பார்த்துப்பா, அப்புறம் என்ன, அதனால் நான் அதை பற்றி நான் கவலைப்படலை அப்படின்னு சொல்லும்போது, ஓ நம்மளுக்கு இவ்வளோ கடமைகள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு புரியுது. ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாங்க பிரதர், அதெல்லாம் என் மாரியம்மா பார்த்துப்பா, அதனால் நான் அந்த பிரச்சனையை பற்றி யோசிக்கிறதே இல்லை அப்படின்ட்டு அந்த சுமையை நம்மக்கிட்ட தான் வைக்கிறாங்க. நம்ம இங்கே என்ன பண்ணிகிட்ருக்குறோம், அதுதான் பாபாவும் சொல்கிறாரு பிரதர். ஸோ பாபா சொல்கிறாரு, இதில் இன்னொரு விஷயம் யோசித்து பார்க்கணும். உங்களுடைய ஜடச்சிலையே ஆசீர்வாதம் கொடுக்குதுன்னா உயிரோட்டமாக நீங்கள் இருக்கிறீங்க. உயிரோட்டமாகவுமே நீங்கள் கொடுக்குற ஆசீர்வாதம் பலிக்கும் இல்லையா. கலியுகத்தின் இறுதியில் வேணால் பாவம் நிறைய செஞ்சுருப்போம். பட் அதுக்கு முன்னாடியே சொல்கிறேன்,
அதான் பாபா சொல்கிறாரு, நீங்கள் பல ஜென்மத்திற்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும், உயிரோட்டமாகவும் சரி, உங்கள் ஜடச்சிலையின் மூலமாகவும் சரி. ஆனால் அத்தனை ஆசீர்வாதங்களும் இந்த ஒரே ஜென்மத்தில் நீங்கள் சேமிக்கணும். இப்போ சேமிக்கிறது தான் அங்கே கொடுக்குறீங்க. தெய்வ வாக்குன்னுவாங்களே, நீங்கள் சொன்னதெல்லாம் பலிக்குன்றாங்கள்ல, அதெல்லாம் இப்போ ஆசீர்வாதமாக வாங்கிறது. இப்போ கடவுள்கிட்ட இருந்து எப்படி ஆசீர்வாதம் வாங்க முடியும்? மக்கள்கிட்ட இருந்து வாங்குறதன் மூலமாக தான் வாங்க முடியும். எப்படி சொல்கிறாரு பாருங்க. அது எப்படி? இந்த சொர்க்கத்தின் வழியை காட்டுறது, தெய்வீக குணத்தை வெளிப்படுத்துறது, இதுக்கெல்லாம் ஆதாரமாக ஆத்ம உணர்வு அசரீரி பயிற்சியில் இருக்கிறது. ஸோ என்ன பண்ண போகிறீங்க? உங்களுடைய நிலை எப்பவுமே உயர்ந்ததாக இருக்கணும். சேவையில் முன்னேறி போய்கிட்டே இருங்க, ஆனால் மனநிலையில் கவனம் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் முக்கியம். நீங்கள் சேவையே செய்யாட்டினா கூட பரவாயில்ல, அப்படின்னா சேவை செய்யாதீங்கன்னு அர்த்தம் கிடையாது. வேறு நிறைய பேர் அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது இல்லையா? அதை விட முக்கியம் உங்களுடைய மனநிலைன்னு அர்த்தம். அதனால் என்ன நடக்குமோ அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படி பதற்றத்தோடலாம் நினைக்காதீங்க. பதறதுக்கு எதுவுமே கிடையாது. யோசிச்சுப்பாங்களா, இப்போ உங்களுக்கு இப்போ எனக்கு 44-45 வயசு ஆகுது. 45 வயது வரைக்கும் என்னென்ன ஆகுன்றது எல்லாம் எனக்கு அப்படியே போட்டு காட்டியிருந்தாங்க ஒரு 20 வயசுலன்னா நான் அப்பயே ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டுருப்பேன். ஆனால் அது அப்பப்போ கடந்து வந்துட்டோம்ல. அதே மாதிரி தான் கடைசி நேரமும் கடந்து வந்துடுவோம். அதை பற்றி பதறாதீங்க. என்ன நடக்குமோன்னு நினைக்கிறேன். எது நடந்தாலும் நத்திங். இப்படி தான் நடந்துச்சா. இப்போ சொர்க்கத்துக்கு போகிற வழி அது செங்குத்தான பாதை, மலை, பயங்கரமான மலை, என்னென்னமோ வரும். உன் கையே உனக்கு எதிராக நிற்குன்றார். இயேசு சொன்னார்ல, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான், எனக்கு எதிராக மாறுவான். எல்லாமே நடக்கும். அமைதியாக நீங்கள் பாட்டுக்கு நான் நாராயணன் ஆகிட்டு இருக்கிறேன். எல்லாத்தையும் இழந்தால் தான் அடைய முடியும். அதனால் நத்திங் நியூ, எதுவுமே எனக்கு புதுசில்லை, எல்லாத்தையும் நான் எதிர்பார்த்துட்ருக்கிறேன். இதில் நான் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். ஒரு சகோதரி சொன்னாங்க, அவங்க சில வருடங்களாக பாபா குழந்தையாக இருக்கிறாங்க. மாமனார் மாமியார் ரொம்ப டார்ச்சர், இந்த மாதிரி எல்லாம் நிறைய பிரச்சனை. இது இல்லாமல் இந்த ஞானத்தையே சொல்கிறதுக்கே அவங்க பயப்படுறாங்க. வெளியில் சொன்னாங்கன்னா, அதாவது ஞானத்தை சொன்னால் தானே கணவன்கிட்ட காமத்திலேருந்து விடுபடவே முடியும். சொல்லவே பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் பாபா திரும்ப முரளியில் இதை சொல்ல அவங்களுக்கு எந்த அளவுக்கு தைரியம் வந்துடுச்சுன்னா, கணவன்கிட்ட போய் சொல்லிட்டாங்க, நான் உங்களை குழந்தையாக கூட நினைக்கிறேன், கணவனாலாம் நினைக்க முடியாது. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, என்னை அடித்து சாகடிக்கிறீங்களா பரவாயில்ல, நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். இதுதான் உண்மையான தைரியம் இல்லையா? என்ன ஆகிடும்? ஏன்னா நான் அப்பாவுக்காக இருக்கிறேன்னா அப்பா பாதுகாக்க மாட்டார். ஆனால் இந்த தைரியம் இல்லை. அதை தான் பாபா சொல்கிறார், தைரியம் வச்சா உதவி தானாக உன்னை தேடி வருன்றார். தைரியம் வைக்காமல் விழுந்துட்டு நான் என்ன பண்ணுறதுன்னா தான் விஷயமே. அதனால் என்ன நடக்கும் பதறாதீங்க. பிராமண ஆத்மாக்களுடைய ஜாதகம் என்ன? எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நடக்க இருப்பதும் நல்லதாகவே இருக்கும். நடப்பதும் நன்றாக தான் இருக்கிறது, நடக்க இருப்பதும் நன்றாக தான் இருக்கும். இது பிராமண வாழ்க்கையில் எழுதப்பட்ட விதி. ஆனால் யார் இந்த சேவையும் அசரீரி பயிற்சி அல்லது யோகமும் சமமாக வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நிரந்தரமாக நல்லதாக இருக்கும். எப்படி ஒரு பாயிண்ட்டை வச்சார் பார்த்தீங்களா? அப்போ பிராமண வாழ்க்கையினால என்ன? பாபா சொல்கிறதை கேட்குறவங்க தான் பாபா குழந்தைங்க, அவங்களுக்கு தான் இது. அதுக்கு தைரியம் வைக்கணும்ல. வச்சிங்கன்னா அது நல்லதில் தான் முடியும். நீங்கள் யோகத்தில் மட்டும் இருங்க. அப்போ ஏதோ புயல் அடிக்கும், சுனாமி வரும், எல்லாம் வரும், வந்ததே உங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு நிரந்தரமாக சந்தோஷமாக இருக்கும். அப்போ இந்த சமநிலை இல்லை அப்படின்னா அப்பயும் அவங்களுக்கு கெட்டது நடக்காது. சில சமயம் எல்லாமே நல்லதாக இருக்கும், சில சமயம் அந்த அளவுக்கு நல்லதாக இருக்காது, கொஞ்சம் நல்லதாக இருக்கும், அப்பயும் கெட்டது இருக்காது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ என்ன பண்ணணும் புரிஞ்சுதா? என்ன பண்ணணும்?
சமநிலை. இதுதான் முக்கியம். அந்த ஆத்ம பயிற்சி, பரமாத்மாவை குளிக்கும்போது, சாப்பிடும்போது, அந்த டைம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த வேலையை விட்டு மைண்டு ஃப்ரீ ஆகிடுச்சினாலே டக்குன்னு நான் ஆத்மா சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்கள் இப்போ பண்ணுற பயிற்சியை தான் அரை கல்பத்துக்கு பக்தர்கள் ஓம் ஓம் ஓம்னு அர்த்தமே தெரியாமல் கத்திட்டு இருக்கிறாங்க. அதனால் பாபா சொல்கிறாரு, எந்த விஷயத்தையும் கேள்விக்குறியோடவோ ஆச்சரியக்குறியோடையோ சிந்திக்காதீங்க. இது நடக்குமா, இதுதான் நடக்கும், இதெல்லாம் என்ன ஆகுது, உங்களுடைய மனநிலையை அசைய வைக்குது கிடையாது. பாபா என்ன சொல்கிறாரு, பிராமணனின் ஜாதகத்தில் வெற்றி நிச்சயிக்கப்பட்டது, நடக்காமல் போகாது. எங்கே நிச்சய புத்தி இருக்குதோ அது நடந்தே தீரும். அதனால் நடக்குமா நடக்காதா, பாபா வருவாரா வரமாட்டாரா, கடைசியில் சொல்கிறேன், எதுவும் தேவை, எல்லாமே கரெக்டாக தான் நடக்குது. பாபா கொடுத்துட்டார், இவ்வளோ ஞானம் கொடுத்துட்டார். இப்போ எல்லாம் பாபா எங்கே போயிட்டார், கொடுத்ததெல்லாம் தாரணை பண்ணியாச்சு. இப்போ புதுசாக முறையில் இல்லைன்ட்டு ஃபீல் பண்ணுறீங்களா? எவ்வளோ இருக்குது இல்லையா? அவர் கொடுத்துட்டாரு, மேலே வந்து பாருன்றாரு. மேலே வந்து பார்க்காம அவர் இங்கே வரணும் இங்கே வரணும் இங்கே வரணும்னு இருந்தால் இந்த ஒரு வாணி போதுமே பிரதர், நம்ம எல்லா பயிற்சியுமே எடுத்துகிட்டு வந்துடலாம் தாரணை பண்ணுறதுக்கு. இதை பயிற்சி பண்ணாலே நம்ம கடைசி ஸ்டேஜுக்கு வந்துடலாம் பிரதர். அந்த அளவுக்கு கொடுத்துருக்குறாரு. இந்த ஒரு வானிலையை சேவையை பற்றி சொல்லிட்டாரு, சமநிலையை பற்றி சொல்லிட்டாரு, எப்படி இருக்கணுங்கிறத சொல்லிட்டாரு, அசிரீரி பயிற்சி பற்றி சொல்லிட்டாரு, பந்தனத்தில் இருந்து விடுபடுற நிலையை பற்றி சொல்லிட்டாரு, எல்லாமே சொல்லிட்டாரு. அப்போது இப்போ ஒரு 5 வாணி படித்த பாபா சொல்கிற மாதிரி கடைசியில் வந்தவங்க கூட பயங்கரமாக முயற்சி பண்ணிடலாம், அதான் ஃபஸ்ட்டாக வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே. இப்போ பார்த்திங்கன்னா பிரம்மா பாபா அம்மாவுக்குலாம் சாகார முரளி தான் கிடச்சிச்சு, அவைக்த வாணி கூட கிடைக்கல அவங்களுக்கு. அவங்களாம் எப்படி முன்னேறி ஃபஸ்ட்டாக போனாங்க? இதில் குறிப்பாக வந்து பாபா என்ன சொல்கிறாருன்னா, 2 நாள் முன்னாடி முரளியில் சொல்லியிருப்பார், சின்ன வயசில் படித்ததெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா கேட்குறாரு. சாரத்தில் நிலைச்சிடுவீங்க. அதே மாதிரி இந்த படிப்புலாம் கடைசியில் நான் ஆத்மா பாபா கிட்டே போகணுன்றதை தவிர வேறு எதுவும் ஞாபகம் இருக்காது, ஞானமெல்லாம் ஞாபகம் இருக்காது. இப்போவே கடைசி நேரம் அந்த கர்மாதித்த நிலை இருக்குல்ல, ஆத்மா பாபா கிட்டே போகிறேன், சொர்க்கத்துக்கு போகிறேன், இதுதான் சாரம், இவ்வளோ தான் ஞானம். அதுக்கு ஏன் விஸ்தாரமாக இவ்வளோ சொல்கிறாருன்னா, நிறைய குப்பை உள்ளே இருக்குது இல்லையா, அந்த குப்பையெல்லாம் அகற்றுறதுக்கு தான் நல்ல விஷயத்தை உள்ளே போட்டுக்கிட்டே இருக்கார். ஸோ கடைசியில் எல்லா ஞானமும் எங்கே இட்டுட்டு வந்து விடும், நான் ஆத்மா பரமாத்மாவுடையவன், சொர்க்கத்துக்கு போக போகிறேன், இதுதான் கரெக்டு தாங்க பிரதர். ஸோ குறிப்பாக இந்த கேள்விக்குறியே வரக்கூடாதுன்றார். இதுதான் முக்கியமான விஷயம். ஏதாச்சுன்னா என்ன ஆகும், அது ஏதாச்சுன்னா என்ன ஆகும், இப்படியான அப்படியே கேள்விக்குறி வந்து போய்கிட்டே இருக்கும். அதுதான் ராவணன். ஒன்றுத்துக்கு பதில் கண்டுபிடிச்சோன்னே ஒருவேளை அப்படி நடந்தா, அதுதான் ராவணனுடைய இன்னொரு தலை வர்றது. அதை வெட்டி முடிக்கிறதுக்குள்ளே இன்னொரு தலை வந்துக்கிட்டே இருக்கும். இங்கே ஆச்சரியப்படுறதுக்கு கேள்வி கேட்குறதுக்கு எதுவுமே இல்லைன்ற, நடந்தது மீண்டும் நடக்குது, நத்திங் நியூ. ஏன்னா இதனால் என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய மனநிலை போகுது. நீங்கள் ஒன்று நினச்சி அது நடக்கலைன்னா என்ன ஆகிடுது? அதுக்கு தான் சொல்கிறார், ஆச்சரியம், கேள்விக்குறி, எதிர்பார்ப்பு எதுவும் தேவையில்லை. சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன் அந்த போதையில் இருங்க. அந்த ஒரு போதை மட்டும் அனுமதிக்கப்பட்டது. முஸ்லீம்கள் பாஷையில் அவங்க சொல்லுவாங்களே அனுமதிக்கப்பட்ட ஒன்றுன்ட்டு. இப்போ நமக்கு அனுமதிக்கப்பட்ட ஒன்று அப்படின்னா சொர்க்கத்தின் போதை மட்டும்தான், இங்கே இருக்கிற விஷயம் கிடையாது. இது சுடுகாடு. சுடுகாட்டில் என்னத்தை எதிர்பார்க்குறீங்க? சுடுகாட்டில் பேய் ஆட தான் செய்யும், எந்த நேரம் வேணாலும் பேய் ஆடும். எதிர்பார்த்துட்டு அமைதியாக இருங்க, முடிஞ்சு போச்சு. உங்கள் மனநிலை ஆடக்கூடாது, அதுதான் முக்கியமான விஷயம் இல்லையா? சாமி பேய் ஓட்டுறவங்களாம் அவனே ஆடிட்டு பயந்துட்டு ஓடினான்னா என்ன ஆகுறது யோசிச்சு பாருங்கள். நாம் பேய் ஓட்டுறவங்க இல்லையா, நாம் ஆடக்கூடாது. எப்படி ஓட்டுறோம்? அமைதியாக இருந்து ஓட்டுறோம். நீங்கள் அமைதியாக இருந்தாலே இன்னொருத்தர் உடம்புல இருக்கிற பேய் அமைதியாகிடும். புரிஞ்சுதா? வெளிநாட்டினர் குழு எழுந்துறீங்க. வெளிநாட்டு குழுவினருடைய ஒரு விசேஷத்தை வந்து பாபா ரொம்ப ரொம்ப விரும்புகிறாராம். அது என்னன்னா, ஒவ்வொரு மூலை முடுக்கிலையும் பாபா வீடு உருவாக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஊக்க உற்சாகத்தோடு இருக்கிறாங்களாம். அதை நீங்கள் நடைமுறைப்படுத்தியும் காட்டிட்டீங்க.
இந்த வருடம் மட்டும் 12-15 சென்டர் திறந்துருக்குறீங்க. ஸோ செய்தியை எல்லோருக்கும் கொடுக்கணுன்ற நல்ல உற்சாகம் இருக்குது. இந்த லட்சியம் ரொம்ப நல்லது. யாரையாவது கருவியாக்கணும் அப்படிங்கிற நல்ல லட்சியம் வைக்கிறீங்க எங்கே போனாலும். இதுதான் உங்களுடைய விசேஷத்தன்மையே. நீங்கள் எல்லோரும் எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு உங்களையே சேவைக்கு கருவியாக அர்ப்பணிக்கிறீங்க. உங்களுடைய ஆசை என்னவாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் எல்லோருமே வீட்டுக்கு வீடு பாபா வீடு இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. வீட்டுக்கு வீடு சென்டர் திறக்கணும்னு ஆசைப்படுறீங்க. இந்த ஊக்க உற்சாகம் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் நீங்கள் ஊக்க உற்சாகத்தோடு இன்னும் முன்னேறுவதற்கு முன்கூட்டியே நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இது பாபா ஒன்று முன்கூட்டியே பண்ணுறாரு பார்த்தீங்களா. இது நம்முடைய சமஸ்காரமாக மாறணும். எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடியே நம்ம கங்க்ராச்சுலேஷன் சொல்லுவோம்ல, என்ன சொல்லுவோம், போகிறதுக்கு ஆல் தி பெஸ்ட்டு சொல்லுவோம். ஆல் தி பெஸ்ட்டு, பெஸ்ட் ஆஃப் லக்கு, ஆல் தி பெஸ்ட்டு அப்படிலாம் சொல்லுவோம். இங்கே வாழ்த்தே, நீ ஆல்ரெடி நல்லா பண்ணிட்ட, சூப்பர், நீ ஆல்ரெடி பண்ணிட்டடான்னு சொல்லி தான் அனுப்பவே செய்கிறார் பாபா. சூப்பர்ல, வாழ்த்துக்கள் சொல்கிறார் முன்கூட்டியே. இரட்டை வெளிநாட்டு குழந்தைங்களுக்கு பாபா சொல்கிறார், அதாவது உலக நன்மைக்கு தன்னை கருவியாக்கி கொண்ட அந்த குழந்தைங்க கிட்ட பாபா சொல்கிறாரு, வெளிநாட்டை சார்ந்த குழந்தைகளாகிய நீங்கள் சேவையில் நம்பர் 1 ஆகணும். அது கூடவே அஷரீரி நிலை அடைகிறதுலேயும் நம்பர் 1 ஆகணும். ஏன்னா இன்றைக்கி முரளியே அதுதான், சேவையோடு சேர்த்து அஷரீரியில் நம்பர் 1 ஆகுங்க. ஏன்னா அதுதான் லட்சியமே இல்லையா. தனியாக வந்த ஆத்மா தனியாக போகணும். அப்படி ஆக விருப்பமா? எப்போ ஆவீங்க? அடுத்த வருஷமா? 99லையா அல்லது 2000லையா? பாபா சொல்கிறாரு, எப்பன்னு சொல்லாதீங்க, இப்போன்னு சொல்லுங்க. எப்படி சொல்கிறாரு பாருங்க. இல்லை, இதை வச்சு தான் ரஜினி படத்தில் பஞ்ச் டைலாக்லாம் வந்திருக்கும்னு நினைக்கிறோம். பாபா டைலாகே அப்படி தான் வருது. எப்பொழுது சொல்லக்கூடாது, இப்பொழுது ஹிந்தியில் கப்பு சொல்லக்கூடாது, அப்புன்னு சொல்லுங்கன்னு. தமிழுக்கும் அது கரெக்டாக வருது. எப்போ நமக்கு எப்போ கிடையாது, எதாக இருந்தாலும் இப்போவே. இப்பொழுது இல்லையில் எப்பொழுதும் இல்லை. ஸோ அதனால் அவ்யக்த பாப்தாதா தான் என்னை பாலனை பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்கு உலகத்துக்கு நிரூபணமாக நீங்கள் மாறி காட்டுங்க இல்லையா. கடவுள் தான் எப்பயோ போயிட்டாரே. 1969 தான் பிரம்ம பாபா இறந்துட்டாரே. யார் சொன்னா? அவர் அவ்யக்தமாக எங்களை பாலனை பண்ணுறார். எப்படி நம்புறது? அதே மாதிரி நாங்களும் இருக்கிறோம், அப்படி நிரூபணம் காட்டுங்கன்றார். அப்போ தான் அவ்யக்த பாப்தாதா உங்களுக்கு பாலனை பண்ணாருன்றது உலகத்துக்கு நிரூபணமாகும். பிரம்ம பாபா அஷரீரி நிலையிலிருந்து தான் அவ்யக்தமானார், கர்மாதித்தானார். ஸோ அதே மாதிரி நீங்களும் அஷரீரி நிலை, உடலே இல்லை, வெறும் ஆத்மா, வெறும் ஆத்மா, அந்த உணர்வில் இருந்து தான் அவர் 2 நிலையும் அடைஞ்சிருக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட அவ்யக்த பிரம்மா கிட்ட பாலனை அடைவதற்கு விசேஷமாக தகுதி வாய்ந்த குழந்தைகள் நீங்கள். அதனால் அவ்யக்த பாப்தாதாவுடைய பாலனைக்கு பிரதிபலனாக அஷரீரி ஆகி காட்டுங்கள். அதாவது நீங்கள் சேவை செய்வதும் அஷரீரியாக இருப்பதும் சமமாக இருக்கணும். இதைத்தான் பாபா விடுபட்ட நிலையில் சேவை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா சேவையை விட்டுட்டு போகிறதுன்னு அர்த்தம் கிடையாது. ஆத்ம உணர்வில் சேவை செய்யுங்க இல்லையா. அந்த நேரத்தில் உயிர் பிரிந்தாலும் உங்களால் பாபா கிட்ட போக முடியணும். ஐயோ, இந்த சேவையை முடிக்கலையே நினச்சா கூட நீங்கள் விழுந்துருவீங்க, தங்க சங்கிலியில் சிக்கிக்கிட்டீங்க. ஸோ அதனால் 2ம் சமநிலை இருக்கட்டும். அப்போ தான் உங்களுக்கு பதறாது. அந்த சேவைக்கு தடையாக வரவங்களை பார்த்து நீங்கள் டென்ஷன் ஆக மாட்டீங்க. இது ஒரு தடவை சிவானி தீதி சொன்னாங்க. அமைதியை பற்றி நான் பேசுகிறேன் ஸ்டேஜில், ஒருத்தர் ஃபோன் அடிக்குது, எனக்கு கோபம் வருது, நான் இங்கே எவ்வளோ பெரிய வேலையை பண்ணிகிட்டு இருக்கிறேன், ஒருத்தர் உட்காந்துட்டு கூலாக ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறாரு,
அப்போ அமைதியை போதிக்கிற நானே அமைதியை இழக்கலாமா அப்படின்னு அவங்களையே தாழ்த்திக்கிட்டு உதாரணமாக கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம அமைதியை ஸ்தாபனை செய்ய வந்த நாம் அமைதியை இழக்கலாமா? கண்டிப்பாக சேவையில் தடை வரும், வராமல் இருக்காது. அப்படி இருந்திருந்தால் உங்களை ஏன் விக்ன விநாசக்குன்னு சொல்ல போகிறாங்க? விக்னங்களே வரல, ஆனால் நான் விக்ன விநாசக்குன்னு டைட்டில் மட்டும் வேணும்னா எப்படி? அதுக்கு தான் சொல்கிறாரு, அமைதியாக இருங்க, அது தானாக போயிடும். எப்படி அமைதியாக இருப்பீங்க? எல்லாத்துலேருந்தும் விலகி ஆத்மாவோடைய இடம் பரந்தாமத்துக்கு போயிடுங்க, இல்லை ஃபரிஷ்தாவோடைய இடம் சூக்ஷ்மாதனத்துக்கு போயிடுங்க. அப்படியே அங்கேருந்து சேவை செய்யுங்க. எது வேணாலும் வரும், நான் அமைதி இழக்க மாட்டேன், ஏன்னா நான் ஆத்மா. இது ஓகே தானே? எல்லோரும் ஏற்றுக்கிறீங்களா? நீங்கள் எல்லோரும் பண்ணணும். பாப்போம் பாபா அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அதை பற்றி நாங்கள் யோசிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. நீங்கள் பண்ணியே ஆகணும். கட்டளை இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? பண்ணியே ஆகணும்னா என்ன அர்த்தம்? இது கட்டளை. உங்களுக்கு பாபா சாய்ஸ் கொடுக்கல. எங்கே உங்கள் மொழியில் சொல்லுங்கள், நான் இதை செய்தே ஆகணும், ஐ ஹாவ் டு டூ திஸ்ன்னு சொல்லுங்கள். வெளிநாட்டுக்காரர்கள்கிட்ட சொல்கிறார் பாபா. அல்லது அங்கே இருக்கிற அத்தனை பேருமே அவங்கவுங்க மொழியில் சொல்லுங்கள், எங்களால் முடியும்னு சொல்லுங்கள். ஏன்னா அங்கே டிரான்ஸ்லேஷன் ஓடும் எஃப்எம் ரேடியோ மூலமாக. ஸோ அப்போ அவங்க மொழியில் சொல்லுங்கன்றார். என்னால் முடியும் பாபா. டிவி வழியாக பார்க்குறவங்க எல்லோரும் இதையே சொல்கிறீங்களா? பாப்தாதா பார்க்குறார். நீங்கள் பாரதத்தில் இருந்தோ அல்லது வெளிநாட்டில் இருந்தோ டிவியில் பார்த்தாலும் எல்லாருக்கும் ஊக்க உற்சாகம் இருக்குது. இதை கண்டிப்பாக நான் செய்து தீருவேன். சேவை செய்தாலும் பாபாவுடைய நினைவோ அசரீரி பயிற்சியோ கட்டாகாமல் செய்வேன். நான் கண்டிப்பாக செய்தாக வேண்டும் அப்படிங்கிற உற்சாகத்தை பார்க்கிறேன். அதற்கு முன்கூட்டியே நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஸோ வெளிநாட்டிலேருந்து முதல் முறையாக வந்தவங்க, அதேமாதிரி ரெட்ரீட்டுக்காக வந்த சிறப்பு விருந்தினர்கள் ஏந்திரிங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ பாபா ஏந்திரிக்க வச்சு தான் சொல்லுவார் இல்லையா? தமிழ்நாடு ஜோன் ஏந்திரிங்கன்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்குன்னு விசேஷமாக பேசுவார். ஸோ அந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து முதல் முறை வந்தவங்களுக்கும் சிறப்பு விருந்தினருக்கும் பாபா சொல்கிறாரு, ரொம்ப நல்லது, நீங்கள் எல்லோரும் நம்பர் 1 பதவி அடைவீங்க. ரெட்ரீட்டுக்கு அப்புறம் இந்த விருந்தினர்களை பாபா சந்திக்கிறார். இது நல்லா இருக்குது, நீங்கள் எல்லோரும் விருந்தினராக வந்தீங்க, ஆனால் இப்போ அப்பா கிட்டேருந்து உரிமையை அடைஞ்சிட்டிங்க. எல்லா உரிமையும் அடைஞ்சிட்டிங்க தானே, அனைத்து உரிமை கொண்டவர் தானே. இப்போ முன்னேறி போங்க இல்லையா? அவங்கள சும்மா விஐபியாக கூப்பிட்டு வந்திருப்பாங்க, ஆனால் இப்போ கடவுள் பேசுகிறாருன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க தானே, உரிமை அடைஞ்சிட்டிங்க தானேன்னு கேட்குறார். பாப்தாதா குளோபல் ஹாஸ்பிட்டல் மதுபனில் இருக்கு இல்லையா? அங்கே வேலை செய்யக்கூடியவர்களை சந்திக்கிறார். ட்ரஸ்டி, நீங்கள் எல்லோரும் டபுள் ட்ரஸ்டி. ட்ரஸ்டினா என்னது? தர்மகர்த்தா, கோயில் தர்மகர்த்தா மாதிரி. கோயில் அவரோடது கிடையாது, அந்த பதவியில் இருக்கிற வரைக்கும் அதை அவர் பொறுப்பில். அந்த மாதிரி அந்த ஆஸ்பத்திரி அவங்களது கிடையாது, அதோடைய பொறுப்பில் இருக்கிறாங்க. அது பாபா குழந்தைங்க கற்றுன ஹாஸ்பிட்டல் இல்லையா? ஸோ ட்ரஸ்டியாக பார்த்துக்கிறாங்க. நீங்கள் டபுள் ட்ரஸ்டின்றார். ஏன்னா ஒன்று, உங்கள் வீட்டில் வசிக்கும் பொழுது நீங்கள் ட்ரஸ்டியாக இருக்கிறீங்க, அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் அவங்களாம். அடுத்தது ஆஸ்பத்திரியில் நீங்கள் டாக்டர் ஒர்க்கு நர்ஸ் ஒர்க்கெலாம் பார்க்கும்போதும் ட்ரஸ்டியாக தான் இருக்கிறீங்க. ஸோ அப்போ ஆஸ்பத்திரியிலும் ட்ரஸ்டி, உங்கள் வாழ்க்கையிலும் ட்ரஸ்டியாக இருக்கிறீங்க. அப்போ ரெட்டை ட்ரஸ்டி தானே, அது நல்லா இருக்குது. அதேமாதிரி அந்த ஆஸ்பத்திரி ஆத்மாவுக்கும் சேவை செய்து உடலுக்கும் சேவை செய்து டபுள் சர்வீஸ் நடக்குது. இதற்கு கருவியாக இருக்கிற ஆத்மாக்களுக்கும் டபுள் பிளெஸ்ஸிங் கிடைச்சிக்கிட்டே இருக்கும், இரட்டை ஆசீர்வாதம் கிடைக்கும். நீங்கள் நல்ல நல்ல திட்டத்தை உருவாக்கி இருக்கிறீங்க, சேவை செய்கிறதுக்கான வாய்ப்பை எடுத்தீங்க, சான்ஸ் எடுக்கிறீங்கனாலே நீங்கள் சான்சலர் ஆகிறீங்கன்னு அர்த்தம். உலகியல் ரீதியான சான்சலர் பதவி இல்லை,
இந்த ஆன்மீக யூனிவர்சிட்டியின் சான்சலர் ஆகிறீங்க, அதுவும் நல்லது. அடுத்தது ஆஸ்திரேலியாவை சார்ந்தவர்கள் ஒலிம்பிக் விளையாட்டு அந்த வருடம் வந்து ஆஸ்திரேலியாவில் நடக்குது போல இருக்குது. அதுக்கு ஒரு பெரிய நிகழ்ச்சி பிரம்மகுமாரிகள் வந்து திட்டமிட்டு இருந்தாங்களாம் ஒலிம்பிக் மைதானத்தில். ஸோ அந்த திட்டத்தை எல்லாம் பாப்தாதா கிட்ட காட்டினாங்களாம். பாபா சொல்கிறார் அவங்கள பார்த்து, எங்கள் ஊக்க உற்சாகமும் அந்த குழுவில் இருக்கிற அத்தனை பேர்கிட்டையும் ஒரே வழி இருக்குதோ அங்கே வெற்றி நிச்சயிக்கப்பட்டதுன்றார். எல்லாருக்கும் ஊக்க உற்சாகம் இருக்கணும், எல்லோரும் ஒருவருடைய வழிப்படி ஒரே வழியில் பயணிக்கணும். அந்த முரண்பட்ட கருத்தெல்லாம் இருந்தால் வெற்றி இருக்காது. நல்லது, இதை பண்ணுங்க. பாபாவுடைய பேரை வெளிநாட்டிலும் புகழடைய செய்யுங்கள், இது ரொம்ப நல்லது. யார் பாரதத்திலிருந்து வந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு பாப்தாதா எங்கள் பாரதத்தில் தான் அவதரித்திருக்கிறார். இப்போ பாப்தாதா மீட்டில் சந்திக்கிறதுக்கும் பாரதத்தில் தான் வரார் அப்படிங்கிற விசேஷமான போதை இருக்குது, இரட்டை போதை இருக்குது. அவர் பிறந்ததும் இங்கே தான், அவர் ஒவ்வொரு தடவையும் சந்திக்க, நீங்கள் இப்போ கடவுளை சந்திக்கணும் இந்தியாவுக்கு தான் வரணும். அப்போ அந்த போதை இருக்குது இல்லையா? ஸோ இதோடைய நினைவு தான் கிறிஸ்தவர்கள் ஜெருசலேம் போகிறாங்க, முஸ்லீம்கள் மெக்காவுக்கு போகிறாங்க. ஆனால் கடவுள் இங்கே இருக்கிறார், அது தெரியாமல் அவங்க அங்கே போகிறாங்க. அங்கே கடவுளும் கிடையாது, அவங்களுடைய மத ஸ்தாபகரும் கிடையாது. எதுக்கு போகிறாங்கன்னே தெரியல. நம்மளுடைய நினைவாக அவங்க அங்கே போகிறாங்க, அவ்வளோதான். இரட்டை போதை இருக்குது தானே. வெளிநாட்டை சார்ந்தவர்களுக்கு பாபா செய்தி கொடுத்துட்டார். பாரதவாசிகள் வெளிநாட்டில் உள்ள தன்னுடைய குடும்பத்தை கண்டடைந்து விட்டார்கள். ஸோ அந்த மதுபனுக்கு போகும்போது ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும். வெளிநாட்டுக்காரங்க இவங்க, அவங்க குஜராத்துக்காரங்க, ஆந்திராக்காரங்க அப்படி நினைக்க மாட்டோம். நம்ம குடும்பம் அந்த போதை இருக்கும். ஸோ அப்போ வெளிநாட்டுக்காரங்களையும் ஒரே குடும்பத்தினராக நம்ம மாற்றிட்டோம். அதனால தான் பாரதவாசி குழந்தைகள் எப்போவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்கள். பாரதத்தின் மகத்துவம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாரதவாசிகளின் முக்கியத்துவமும் அதிகரிச்சிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். புது குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பழைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப அன்போடு தான் பாபாவை சந்திக்க வந்திருக்கிறீங்க. பாப்தாதா குழந்தைங்களுடைய அன்பை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறார். சேவையில் குழந்தைங்க கொடுக்குற சகயோகத்தை பார்த்து சந்தோஷப்படுறார். குழந்தைங்களும் நிரந்தரமாக சந்தோஷமாக இருக்கிறீங்க தானே சந்தோஷமாக? என்ன ஆனாலும் உங்களுடைய சந்தோஷத்தை குறைய விடாதீங்க. அந்த சந்தோஷம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ நான் யாரோட குழந்தை, யாரோட மாணவன், அது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். ரோட்டில் நடந்து போனீங்கன்னா நீங்கள் உலகத்தில் எல்லாத்தையும் சுற்றி பார்க்க போகிறதில்ல. இருந்தாலும் இந்த தெருவில் வருபவர்கள் எல்லோரும் எவ்வளோ கொடுத்து வச்சவங்க, கடவுள்கிட்ட நேரடியாக படிக்கிற இறை தூதனை பார்க்குறாங்கன்னு நினச்சிட்டு அந்த போதையில் நீங்கள் போகணும். ஸோ அப்போ பாபாவுடைய நினைவு இருக்குல்ல, அந்த போதை இருக்குதுல்ல, இப்படிலாம் எடுத்துகிட்டு வரணும். இது வந்து ஒரு பிரதர் சொல்லுவார். ட்ரெயினில் நான் உட்காந்துட்டு இருந்தேன் பிரதர், எதிர 2 பொண்ணுங்க இருந்தாங்க. நான் நினச்சேன், அந்த பொண்ணுங்க எவ்வளோ கொடுத்து வச்சவங்க, பாபாவோட இருக்கிற என்னை பார்க்குற பாக்கியமாக அவங்களுக்கு கிடச்சிருக்குது. அது உண்மை தானே இல்லையா? ஸோ அதனால் உங்களுடைய சந்தோஷம் குறையக்கூடாது. இது பாபா உங்களுக்கு கொடுத்த விசேஷமான பொக்கிஷம். குறிப்பாக கலியுகத்தில் இதுதான் தேவை. இதில் தான் எல்லாரும் பிச்சைக்காரங்களாக இருக்கிறாங்க சந்தோஷத்தில். அதனால் உயிரே போனாலும் சந்தோஷம் போகக்கூடாது. சந்தோஷம் எப்போ போகும்? மனசு வெளியில் போனால் போகும். அதுக்கு தான் மனசை வெளியில் விடாதீங்க, ஆத்மாவிலே கட்டி போட்டு பாபாவோட இணைச்சி வைங்கன்றார். அப்போ நிரந்தரமாக சந்தோஷமாக இருப்பீங்க. நல்லது. செம பவர்ஃபுல்லான வரதானம். இதில் அப்படியே நேற்று வரதானமும் ஞாபகம் வருது. நேற்று வரதானம் சொன்னார் இல்லையா, எல்லா உறவும், இந்த சின்ன உறவு போய் கடவுள்கிட்ட வைக்கணுமா நினைக்காதீங்க.
காய்கறிக்காரன், பால்காரன், எல்லா உறவும் பாபா தான். அப்படி எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா இந்த ஒரு பிறவியில் மட்டும்தான் எல்லா உறவுலையும். பாஷா படத்தில் அழகு அழகு பாட்டுக்கு திரும்புகிற பக்கமெல்லாம் நக்மாவுக்கு ரஜினி தான் தெரிவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லோரும் உங்கள் குழந்தைய பார்த்திங்கன்னா பாபாவை குழந்தையாக பார்க்க நினைக்க ஆரம்பிங்க. கணவனை பார்த்திங்கன்னா பாபாவை கணவனை நினைங்க. மனைவியை பார்த்தா பாபாவை மனைவியை நினைங்க. சகோதரனை பார்த்தா பாபாவை சகோதரனை நினைங்க. ஸோ எல்லா உறவையும் அவரை வைங்க. அப்போ அனைத்து சதா பாபாவோடவே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஈஸியாக பாபாவை நினைக்கிறதுக்கும் பிராமண வாழ்க்கை ஒரு முழுமையான வாழ்க்கைன்னு அப்போ தான் சொல்ல முடியுன்ற. ஒரு உறவு இல்லைன்னா கூட அது முழுமையான வாழ்க்கை, சகல உறவும் வைச்சேன்னு சொல்ல முடியாதுன்றார். வரதானம், இன்றைக்கி வரதானம் பாபா சொல்கிறாரு, இதுவும் செம பவர்ஃபுல் வரதானம். பாபாவுடைய காரியத்தில் சகயோகினா என்ன, ஒத்துழைப்பு, உதவி செய்பவராகி அதன் மூலமாக அனைவரின் உதவியை பெறக்கூடிய வெற்றியின் சொரூபமானவர் ஆகுங்கள். ஸோ இது உள்ள விளக்கம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒன்று ஞாபகம் வந்துச்சு. என்ன அப்படின்னா, தனியாக வள்ளலாருடைய அந்த ஃபங்க்ஷன் வரும் இல்லையா, தைப்பூசம், வடலூருக்கு வந்து தனியாக போகிறோம். ஒரு ஸ்டால் எடுத்துகிட்டு தனியாக நான் போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் போனதும் கிடையாது, எதுவுமே தெரியாது, ஏதோ சேவை பண்ணிவிடுவோம் அப்படின்ற நம்பிக்கையில் போகிறேன். அப்போ பஸ்ஸில் பக்கத்தில் இருக்கிறார், அவராக பேச்சு கொடுக்குறாரு, என்ன இது, எங்கே போகிறீங்க அப்படியே பேசிக்கிட்டே வந்தார். வரும்போது பார்த்தா அந்த ஸ்டால் வெயிட்டாக இருக்கும். அவர் நான் தூக்கிக்கிறார். அவரே வந்து அந்த ஸ்டால் செட் பண்ணுறதுக்கே அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும். அவ்வளோ பண்ணிவிட்டு சரி நான் கிளம்புறேன்ட்டு போயிட்டார். அவர் வள்ளலார் சேவை செய்கிறதுக்காக வந்தவர் அவர். ஸோ இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இல்லையா? அப்போ பாபாவுடைய சேவையை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய தேவையை அவர் பார்த்துக்குவார். சரி, இந்த முரளி பாபாவுடைய சேவையில் நீங்கள் சகயோகம் கொடுத்தீங்கன்னா அனைவருடைய சகயோகமும் உங்களுக்கு கிடைக்கும், வெற்றி சொரூபம் ஆகிடுவீங்க, தொட்டதெல்லாம் வெற்றி அடையும்னு பாபா சொல்கிறார். அதுக்கு விளக்கம், எப்போ வந்து அதாவது எங்கே எல்லாருடைய ஊக்க உற்சாகமும் இருக்குதோ, ஒரு சேவைனா ஒரு குழுவாக தானே பண்ணுவாங்க. ஸோ அந்த குழுவில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஊக்க உற்சாகத்தோடு இருந்தால் தானாகவே வெற்றி உங்கள் கிட்ட எப்படி வரும்னா, உங்கள் கழுத்துக்கிட்ட ஒரு மாலையாக வந்து உங்கள் கழுத்தில் தானாக வந்து விழுமோ. எப்படி? எல்லோரும் ஊக்க உற்சாகத்தோடு ஒரு சேவை செய்யும்பொழுது. ஸோ அதுக்காக தான் அந்த சேவையை பிரித்து கொடுக்கும்போது அவங்கவுங்களுக்கு பிடித்த சேவையாக இருக்கணும், அவங்களுக்கு உண்மையிலே திருப்தியா அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ சேவை வெற்றி அடையாததுக்கு அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். ஸோ இதில் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்லாம் இருக்குது, அதையும் மீறி நீங்கள் கரெக்டாக பண்ணணும். அதுதான் ராஜகுணம். அதற்கான கலையை தான் நம்ம இப்போ வளர்த்துக்கிறோம். ஸோ ஒவ்வொரு அதாவது ஒவ்வொருத்தருடைய சகயோகம், அதாவது உதவின்ற விரல் தேவை. எதுக்கு? எந்த ஒரு பெரிய காரியமாக இருந்தாலும் தனியாக நடக்காது. ஒரு பெரிய கம்பெனி ஆனுவல் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி டைம்லலாம் அவங்க என்ன சொல்லுவாங்க, இது வந்து இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருடைய ஒத்துழைப்புனால தான் இது சாத்தியமாச்சுன்னுவாங்க. ஒரு ஸ்கூல் ஆண்டு விழாவில் என்ன சொல்லுவாங்க, இங்கே இருக்கிற ஆசிரியர்கள், அந்த மாணவர்களை ஊக்குவிக்கிற பெற்றோர்கள் எல்லாருனாலையும் தான் இது சாத்தியமாச்சுன்னு தான் சொல்லுவாங்க. தனியாக ஒருத்தர் என்னால் தான் ஆச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் எந்த பெரிய காரியத்துக்கும் எல்லாருடைய ஒத்துழைப்பும் அவசியம். இப்போ பாபா சொல்கிறாரு, இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இது வரைக்கும் படித்ததை வச்சு நம்ம என்ன நினச்சிருப்போம், ஒரு குழுவாக சேர்ந்து ஒரு இடத்துல போய் சேவை செய்கிறத பற்றி பாபா சொல்கிறாருன்னு நினச்சிருப்போம். ஆனால் பாபா அதை சொல்லலை. உலகத்தில் உள்ள அத்தனை பாபா குழந்தைங்களும் அந்தந்த இடத்திலிருந்து ஒரு குழுவாக செய்கிற சேவையை சொல்கிறேன். அவங்கவுங்க வீட்டில் இருந்து எப்படி வேணும்னாலும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு சேவை இருக்கும். இப்போ சிவானி தீதி ஒரு விதமாக சேவை செய்கிறாங்க, சென்டரில் இருக்கிறவங்க ஒரு விதமாக சேவை செய்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தர், வரலட்சுமி சிஸ்டர் ஒரு விதமாக சேவை செய்கிறாங்க. ஸோ இத்தனை பேருடைய ஒத்துழைப்பும் அங்கே தேவைப்படுது. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமாக சேவை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. எல்லாருக்கும் சேவைக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இல்லை என்னால் சேவை பண்ண முடியாது அப்படின்னு எந்த சாக்கு போக்கும் சொல்ல வாய்ப்பே கிடையாது. எனக்கு நேரமே இல்லை, நான் ரொம்ப பிஸி,
சொல்ல வாய்ப்பே கிடையாதுன்றார். இப்போ கூட பிரதர் நம்ம சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா ஹரிணி சிஸ்டர்னு ஒருத்தவங்க போடுறாங்க, அப்புறம் பாக்கியா சிஸ்டர்னு சொல்லிட்டு கொஷின் அண்ட் ஆன்சர் போட்டுட்ருக்குறாங்க. இன்னொரு சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா கவிதையாக எழுதுவாங்க பிரதர். ஒரு சிஸ்டர் பவித்ரா சிஸ்டர்னு நினைக்கிறேன், அவங்களும் பார்த்திங்கன்னா அழகாக போடுவாங்க. ஸ்ரீலக்ஷ்மி சிஸ்டர் அப்படியே அவங்க இனிமையான குரலை பேசுகிறதே பாடுற மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு விசேஷம் இருக்கும். ஆனால் யாராவது ஒருத்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா எப்படியாவது ஒரு பாயிண்ட்டு போயிடும் பிரதர். அது நம்ம இப்போ ஒரு வீடியோவுமே பார்க்குறோம் அப்படின்னாலும் ஏதாவது ஒன்று நமக்கே வந்து தாரணை ஆகிடும். நம்ம சாதாரணமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஏதாவது ஒரு பாயிண்ட் நமக்கு டச் ஆகிக்கிட்டே இருக்கும். அதாவது பாபா குழந்தைங்க இவங்க நல்லா பண்ணலாங்க அப்போல்லாம் எதுவுமே கிடையாது பிரதர். ஏன்னா பேசுகிறது பாபாவோட ஞானம் இல்லையா. எதையாவது ஒன்று பாபா வந்து அந்த கருவிகள் மூலமாக நம்மளுக்கு கொடுத்துருவார். அப்போதைக்கு என்ன தேவையோ அது கொடுத்துருவார். இப்போ நான் சொன்னது வந்து நம்ம சேனல் மட்டும் சொன்னேன், அது மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்குது. அதுலேருந்து நமக்கு என்ன தேவையோ கண்டிப்பாக பாபா வந்து கொடுத்துட்றாரு நமக்கு. அப்போ வந்து ஒரு குழந்தைய மாற்றுறதுக்கு அவங்க எவ்வளோ பெரிய கருவி ஆயிருக்காங்கன்னு பாருங்கள் பிரதர். அது ஒரு பெரிய அதிசயம் தானே பிரதர். அதாவது இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா சேர்ந்து பண்ணுறதே கிடையாது. இப்போ பாபா சொன்ன மாதிரி அவங்க கரெக்டு பிரதர், சேர்ந்து பண்ணாத மாதிரி இருக்கும், ஆனால் உண்மையிலே சேர்ந்து தான் பண்ணுறோம். ஏன்னா இது உலகமே ஒரு குடும்பம் இல்லையா. ஒவ்வொரு நமக்கு தெரியாத மொழியாக இருக்கும், ஆனால் நம்முடைய சகோதரி தான் அங்கேயும் சேவை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்களுடைய யோக பலம் நம்ம சேவை செய்கிறதுக்கு யூஸ் ஆகும், நம்ம யோக பலம் அவங்க சேவை செய்கிறதுக்கு யூஸ் ஆகும், நமக்கே தெரியாது. அதான் பாபா சொல்கிறார், சேவை செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதுவும் இன்றைக்கி இன்டர்நெட் டெக்னாலஜிலாம் வந்தப்புறம் எப்படி சொல்ல முடியும்? நடந்தாலும் சுத்தினாலும் ஒரு 10 நிமிஷம் இருந்தாலும் சேவை செய்யுங்கன்றார். 10 நிமிஷம் உங்கள் வீட்டுக்கு யாராவது வருவாங்க, இப்போ எலக்ட்ரிக் வேலை செய்ய வருவாங்க, அவங்களுக்கு சேவை செய்யுங்க. வாடகை வீடுனா ஓனருக்கு கொடுங்க. இப்போலாம் நிறைய காம்ப்ளெக்ஸ் இல்லையா, அந்த காம்ப்ளெக்ஸில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுங்க. அப்பார்ட்மெண்ட் கல்ச்சர் ஆகிடுச்சு இல்லையா, அங்கே கொடுங்க. எவ்வளோ சேவை. ஸ்கூலுக்கு போகிறீங்க, குழந்தைங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறீங்க, ஸோ உங்கள் குழந்தையோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸு வீட்டுக்கு வர வச்சு கொடுங்க. அவங்க அப்பா அம்மாவை ஒரு நாள் கொலு இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு யுக்தியாக ஒரு ஃபங்க்ஷனை வர வச்சு இல்லை பர்த்டே கொண்டாடுறன்ட்டு இதுக்காகவே கொண்டாட கூட ஞானத்தை கொடுக்கலாம். இல்லை எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, உடம்பு ஆரோக்கியமாக இல்லை, அப்படியா, சரி வீட்டில் உட்காந்துக்கிட்டே சேவை செய்யுங்கன்ற. வீட்டை விட்டு நீங்கள் வெளில போகல, வீட்டில் உட்காந்துக்கிட்டே சேவை செய்யுங்க. உங்களுடைய மனம் இருக்குல்ல இல்லை, உங்களால் வாயே திறக்க முடியாட்டினா கூட உங்கள் மனம் இருக்குல்ல. ஏன்னா இருக்கிறதுலே பெரிய சேவை மனசா சேவை தான். அதில் சந்தோஷமான எண்ணங்கள், இன்றைக்கி முரளி படிக்கும்போது எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அப்போ அந்த சந்தோஷத்தின் உள்ளுணர்வுனால், சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய மனநிலையினால் உங்களை சுற்றி சந்தோஷத்தின் உலகத்தை உருவாக்குங்கள் மனதாலே. அதனால தான் மனதால் கோயில் கட்டுறது வந்து ஸ்தூலமாக கோயில் கட்டுறதுக்கு சமமான புண்ணியத்தை கொடுக்கும் அப்படின்னு பக்தியில் கதையெல்லாம் இருக்குது. ஒருத்தர் மனசாலே கோயில் கட்டினாராம், கடைசியில் சிவன் அந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு தான் போனாராம், ராஜா ஸ்தூலமாக கட்டின கோயிலுக்கு போகலையாம். ஸோ இப்போ சொர்க்கத்தை நம்ம மனசால தான் இங்கே கட்டிகிட்டு இருக்கிறோம். இதுதான் ஸ்தூலமான சொர்க்கமாக மாறுது, சுகம் நிரம்பிய சொர்க்கமாக. இப்போ சுகத்தின் அதிர்வலைகளை பரவ செஞ்சு நம்ம மாற்றுறோம். அதனால் கடவுளுடைய இந்த காரியத்திற்கு நீங்கள் உதவியாளர் ஆனீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய உதவியும் உங்களை தேடி வரும். எப்படி சூப்பராக சொல்கிறார் இல்லையா, தானாக தேடி வரும்ன்ற பஞ்ச தத்துவமே உங்களுக்கு சகயோகியாக மாறிடும் கடைசியில். ஸோ அனைவருக்கும் சுகத்தை கொடுப்பதற்காகவே வந்திருக்கிறேன். தீயணைப்பு படையோடைய வேலை என்ன? தீயை அணைக்கிறது. நம்முடைய வேலை என்ன? விகார தீயை அணைக்கிறது, அசாந்தியை அணைக்கிறது, சாந்தியையும் சுகத்தையும் பரவச் செய்கிறது. அது சதா மனதில் ஓடிக்கிட்டு இருக்கணும். ஸோ அது நம்முடைய பார்வையில், வார்த்தையில், எண்ணத்தில், எல்லாத்துலேயும் இருக்கணும். இதெல்லாம் பண்ணும்பொழுதே நீங்கள் சேவை பண்ணிட்டு தான் இருக்கிறீங்கன்றதை புரிஞ்சுக்கணும். ஸ்லோகன்: இயற்கையின் தலைவன் நான்ற சீட்டில் செட் ஆகிட்டிங்கன்னா, அதாவது நிரந்தரமாக அந்த நினைவில் இருந்தீர்கள் என்றால், எப்படிப்பட்ட மோசமான இயற்கையின் சீற்றம் அது இதுன்னு எது வந்தாலும் நீங்கள் அப்செட் ஆக மாட்டீங்க, குழப்பமாக மாட்டீங்க. ஸோ இங்கிலீஷில் சீட்டில் செட் ஆனீங்கன்னா அப்செட் ஆக மாட்டீங்கன்றார் இல்லையா. இப்போ
இந்த பெரிய ராட்சத ராட்டினம் ரோலர் கோஸ்டர்லாம் சொல்லுவாங்களே, அவங்களுக்கு அது சந்தோஷமாக இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்காது, பயமாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு சிலருக்கு அது சந்தோஷமாக இருக்குது இல்லையா? அதேமாதிரி பாபா சொல்கிறாரு, இதில் செட் ஆகிட்டிங்கன்னா, இப்போ எனக்கு ஒன்றுமே ஆகாது, அதுக்கு வந்து பெல்ட்டெல்லாம், அப்போ பெல்ட்டெல்லாம் போட்டுட்டாங்கன்னா ஒன்றுமே ஆகாது இல்லையா? ஸோ அப்போ மற்றவர்களுக்கு திகிலை கொடுக்கக்கூடியது பெல்ட்டை போடாதவங்களுக்கு பயத்தை கொடுக்கக்கூடியது, பெல்ட்டெல்லாம் போட்டவங்களுக்கு ஆனந்தத்தை தான் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம இங்கே சீட்டு பெல்ட் போட்டுக்கணும். என்னது? இயற்கையின் தலைவன் நான், என்னை மீறி இயற்கை எதுவும் பண்ணாது, அந்த சந்தோஷத்தில் இருக்கணும். எப்போ உலகத்தையே முழுங்குற பேரலை சுனாமி வரும்போது கூட என்னை எதுவும் பண்ணாதுன்னு இருங்க. அப்செட் ஆக மாட்டீங்க, குழம்ப மாட்டீங்க, நீங்கள் பாட்டுக்கு பாபாவை நினச்சிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு துர்மரணம் கிடையாதுன்றார். அப்படி ஒரு நிலை வருதுன்னா அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆத்மா சந்தோஷமாக வெளில போயிட்டுருக்கும். ஓம் சாந்தி. ரொம்ப 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 பவர்ஃபுல்லான முரளி, பல தடவை கேளுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் வந்து இன்றைக்கி ஒரு பிரதர் கால் பண்ணார், 5 வருஷமாக வீடியோ முரளி எல்லாம் பார்க்குறேன், ஆனால் யோகா வர மாட்டேங்குது. காரணம் என்னென்னா, அந்த முரளி திரும்ப திரும்ப நினைக்கிறது தான் யோகா, வேறு என்ன யோகா? முரளி நேற்று முரளி ஃபுல்லாக ஆத்மானு வந்து பாபா நினைங்கன்றாரு, அதையே நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் யோகா இல்லையா? அப்போ கிடைக்குதில்ல அந்த சந்தோஷம். இதுதான் அனுபவம். அது முரளியில் தான் கிடைக்கும், இடத்தில் கிடைக்காது. அதை புரிஞ்சுக்கணும். இடம் வந்து கொஞ்சம் உதவி செய்யும், ஆனால் மெயின் இது தான். ஸோ இந்த முரளியை புரிஞ்சிக்கல அப்படின்னா சென்டரில் இல்லை, மதுபன்லே விட்டாலும் உங்களால் ஆனந்தத்தை அனுபவம் செய்ய முடியாது. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.